கூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நல்ல தெய்வமே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், 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 உயர்த்துகிறோம். இந்த 6வது மாதத்தினுடைய கடைசி வாரத்தில் தேவன் நம்மை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். இம்மட்டிலும் இந்த நல்ல தேவனுடைய தயவுள்ள கரம் நம்மோடும் நம்முடைய குடும்பத்தோடும் நம்முடைய சபையோடும் இருந்து நம்மை நடத்தி வருகிற எல்லா கிருபைகளுக்காக எங்கள் தகப்பனே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்னு சொல்லி எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாருமில்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாருமில்லை, உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. என் கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக நான் என்னத்தை செலுத்துவேன்? என் ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். இந்த 6 மாதங்கள் தேவன் செய்த எண்ணி முடியாத நன்மைகளுக்கு ஈடாக நம் என்னத்தை செய்ய ஒன்னே ஒன்று, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவரை தொழுது கொள்வோம். துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாருமில்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர், அற்புதங்கள், கரங்களை உயர்த்தி உம்மை போல யாருமில்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாருமில்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாருமில்லை, உம்மை போல யாரும் இல்லை.
ஆவியிலே உம்முடைய ஆராதனை. சத்தத்தை உயர்த்தி சுருக்கமா ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மைமைப்படுத்துவோம். துதிக்கு பாத்திரரே எந்தன் துணையாளரே. ஏன் துதிக்கு பாத்திரன்னு சொல்கிறேன்னா, பாருங்க, 6வது மாதத்தில் கடைசி வாரத்தில் நிற்கிறோம். இந்த வருஷத்தில் சரி பாதியை நம்ம முடிக்க போகிறோம். ஆமென். இந்த வருஷத்தில் சரி பாதியை நம்ம முடிக்க போகிறோம். இது வரைக்கும் என் லைஃப்பை ரொம்ப அழகாக நீங்கள் நடத்தியிருக்கிறீங்க. அதனால் நீங்கள் துதிக்க பாத்திரர். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை துதிக்கிற காரணம் வேணுமா? இன்னைக்கு வரைக்கும் ஜீவனோடு அவருடைய சமூகத்துக்கு நான் வந்திருக்கிறேன் அப்படின்னா அதுக்கே துதிக்கணும். மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்கினவர்களும் கர்த்தரை துதியார்கள். நாமோ இது முதல் நம்மளை இன்னைக்கு ஜீவனோடு கூட கர்த்தர் வைத்திருக்கிறதற்காகவே அவர் என்ன செய்யணும்? துதிக்கணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரை துதித்து பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். துதிக்கு பாத்திரரே எந்தன் துணையாளரே. துதிக்கு பாத்திரரே எந்தன் துணையாளரே. ஆபத்து காலத்தில் அடைக்கலமே, ஆதரவே எந்தன் அனுகூலமே. ஆபத்து ஆதரவே எந்தன் அனுகூலமே. உம்மை ஆராதனை செய்கிறோம், உம்மை ஆராதனை செய்கிறோம், உம்மை ஆராதனை செய்கிறோம், உம்மை ஆராதனை செய்கிறோம். உன்னதரே உயர்ந்தவரே உம்மையை ஆராதிக்கிறோம். உன்னதரே உயர்ந்தவரே உம்மையை ஆராதிப்போம். யெகோவா ஷாலோமீரே எந்தன் சமாதானமே. யெகோவா ஷாலோமீரே எந்தன் சமாதானமே. நித்திய மகிழ்ச்சி எனக்கு தந்தீ, சஞ்சலம் தவிப்பு நீங்கி விட்டீ. நித்திய மகிழ்ச்சி எனக்கு தந்தீ, சஞ்சலம் தவிப்பு நீங்கி விட்டீ. உம்மை ஆராதனை செய்கிறோம், உம்மை ஆராதனை செய்கிறோம், உம்மை ஆராதனை செய்கிறோம், உம்மை ஆராதனை செய்கிறோம். உன்னதரே உயர்ந்தவரே உம்மையை ஆராதிப்போம். உன்னதரே உயர்ந்தவரே உம்மையை ஆராதிப்போம். யெகோவா ஷம்மா நீரே என்னோடு இருப்பவரே. யெகோவா ஷம்மா நீரே என்னோடு இருப்பவரே. என்ன வந்தாலும் கலங்கிடனே, அப்பா நீர் என்னோடு இருப்பதனால். என்ன வந்தாலும் கலங்கிடனே, அப்பா நீர் என்னோடு இருப்பதனால். உம்மை ஆராதனை செய்கிறோம், உம்மை ஆராதனை செய்கிறோம், உம்மை ஆராதனை செய்கிறோம், உம்மை ஆராதனை செய்கிறோம். உன்னதரே உயர்ந்தவரே உம்மையை ஆராதிப்போம். உன்னதரே உயர்ந்தவரே உம்மையை ஆராதிப்போம். உன்னதரே உயர்ந்தவரே உம்மையை ஆராதிப்போம். உன்னதரே உயர்ந்தவரே உம்மையை ஆராதிப்போம்.
யெகோவா நீசி நீரே, எந்தன் ஜெய கொடியே. யெகோவா நீசி நீரே, எந்தன் ஜெய கொடியே. மனமகிழ்ந்து பாடிடுவே, மகிமையாய் நீர் வெற்றி சிறந்தே. மனமகிழ்ந்து பாடிடுவே, மகிமையாய் நீர் வெற்றி சிறந்தே. உம்மை ஆராதனை செய்கிறோம், உம்மை ஆராதனை செய்கிறோம், உம்மை ஆராதனை செய்கிறோம், உம்மை ஆராதனை செய்கிறோம். உன்னதரே, உயர்ந்தவரே, உம்மையே ஆராதிப்போம். உன்னதரே, உயர்ந்தவரே, உம்மையே ஆராதிப்போம். உன்னதரே, உயர்ந்தவரே, உம்மையே ஆராதிப்போம். உன்னதரே, உயர்ந்தவரே, உம்மையே ஆராதிப்போம். யெகோவா ஷாலோம் நீரே, எந்தன் சமாதானமே. யெகோவா ஷாலோம் நீரே, எந்தன் சமாதானமே. நித்திய மகிழ்ச்சி எனக்கு தந்தீ, சஞ்சலம் தவிப்பு நீக்கிவிட்டீ. நித்திய மகிழ்ச்சி எனக்கு தந்தீ, சஞ்சலம் நீக்கிவிட்டீர். உம்மை ஆராதனை செய்கிறோம், உம்மை ஆராதனை செய்கிறோம், உம்மை ஆராதனை செய்கிறோம், உம்மை ஆராதனை செய்கிறோம். உன்னதரே, உயர்ந்தவரே, உம்மையே ஆராதிப்போம். உன்னதரே, உயர்ந்தவரே, உம்மையே ஆராதிப்போம். உன்னதரே, உயர்ந்தவரே, உம்மையே ஆராதிப்போம். உன்னதரே, உயர்ந்தவரே, உம்மையே ஆராதிப்போம். யெகோவா ஷம்மா நீரே, என்னோட இருப்பவரே. யெகோவா ஷம்மா நீரே, என்னோட இருப்பவரே. என்ன வந்தாலும் கலங்கிறேனே, அப்பா நீர் என்னோட இருப்பதே. என்ன வந்தாலும் கலங்கிறேனே, அப்பா நீர் என்னோட இருப்பதனால். உம்மை ஆராதனை செய்கிறோம், 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 உம்மை ஆராதனை செய்கிறோம். உன்னதரே, உயர்ந்தவரே, உம்மையே ஆராதிப்போம். உன்னதரே, உயர்ந்தவரே, உம்மையே ஆராதிப்போம். உன்னதரே, உயர்ந்தவரே, உம்மையே ஆராதிப்போம். உன்னதரே, உயர்ந்தவரே, உம்மையே ஆராதிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ப்ரமோஷன் பிடிக்கும்? ப்ரமோஷன், ஒரு ஒரு இன்க்ரிமெண்ட். இந்த வாரத்திலேருந்து ஒரு 1000 ரூபாய் சேர்த்து வாங்கிக்கோங்க, இந்த மாதத்துலேருந்து ஒரு 5000 ரூபாய் சேர்த்து வாங்கிக்கோங்க. எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்கும். என்னது, இது வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, சூப்பர்வைசராகவே இருக்கீங்க, இந்த மாதத்துலேருந்து நீங்கள் ஒரு மேனேஜராக பொறுப்பெடுத்துக்கங்க, இந்த டிவிஷன் பூரா நீங்கள் பார்த்துக்கங்க. சந்தோஷமாக இருக்கும். சந்தோஷமாக இருக்குமா இல்லையா? சந்தோஷமாக இருக்கும். ஒரு ப்ரமோஷன்.
இருக்கக்கூடிய நிலைமையிலிருந்து ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு ஒரு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்குது, ஒரு ஒரு 1000 ரூபாய் சேர்ந்து கிடைக்குது. ஆண்டவரும் அப்படித்தான் அந்த நம்ம நம்ம இருக்கக்கூடிய அந்த ஆவிக்குரிய நிலைமையிலிருந்து ஒரு அடுத்த படி அப்படி எடுத்து வச்சோம்னு வைங்களேன், அதை பார்த்து கர்த்தர் சந்தோஷப்படுவார். ஏன் அவரை உன்னதர்ன்னு சொல்றோம், ஏன் அவரை உயர்ந்தவர்னு சொல்றோம் அப்படின்னா, ஒருவரும் சேரக்கூடாத வழியில வாசம் பண்ணுகிறவர். உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்துல ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு தரிசனம் காண்கிறார். உயரமும் உன்னதமான சிங்காசனத்துல வீற்றிருக்கிற தேவனை பார்க்கிறார். அதுவரைக்கும் மற்றவங்களை பார்த்துக்கிட்டு இருந்ததான அந்த ஏசாயா, ஐயோ நான் அதமானேன்னு என்ன செய்யறாருன்னா கதறார். அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசிய பட்டணத்தில் இருந்த சபைக்கு எழுதும் பொழுது சொல்றார், நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளையே தேடுங்கள். பாருங்க, உங்க லைஃப்ல ஆண்டவர் இந்த வருஷத்துல நிச்சயமா ப்ரமோஷனை கொடுப்பார், இந்த வருஷத்துல நிச்சயமா உயர்வுகளை கொடுப்பார், இந்த வருஷத்துல நிச்சயமா மகிமையான காரியங்களை செய்வார். ஆனா நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நம்ம கிறிஸ்து தேவனுடைய வலது வாரிசத்துல வீற்றிருக்கக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய மேலானவைகளை தேடணும். ஆவிக்குரிய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆவிக்குரிய காரியங்களை இன்னும் அதிகமா தேடணும். இன்னும் 10 நிமிஷம் ஆண்டவருக்கு நான் சேர்த்து கொடுக்குறேன், இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் ஆண்டவருக்கு நான் சேர்த்து கொடுக்குறேன், இன்னமும் ஒரு 1/2 மணி நேரம் நான் ஆண்டவர் ஆராதிக்கிறேன், இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் என் கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகளுக்காக விண்ணப்பம் இல்லை, நான் டைம் எடுத்து ஆண்டவரை துதிக்க போறேன், ஆண்டவரை பிரைஸ் பண்ண போறேன். எந்த தகுதியும் இல்லாத இந்த உலகம் கசக்கி தூக்கி எறிந்த, குப்பையாய் தூக்கி எறிந்த என்ன உயர்த்தி வச்சிருக்கிறீங்களே, மேன்மைப்படுத்தி வச்சிருக்கீங்களே, ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறீங்களே, அழகா வச்சிருக்கிறீங்களே, என்னை என் சொந்த பந்தத்தை முன்னாடி உயர்த்தி மேன்மையா வச்சிருக்கிறீங்களே, எல்லாரும் முன்னாடி ஆண்டவரே என்னை இப்படி மகிமையா வச்சிருக்கீங்களேன்னு சொல்லிட்டு உங்க லைஃப்ல ஆண்டவர் செஞ்ச நன்மைகளுக்கு நீங்க பிரைஸ் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, இந்த வருஷத்துல இன்னும் மேலானவைகளை தேவன் செய்வார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் நீங்க அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, அவர் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிப்பார். அவர் உங்களுக்கு என்ன செய்வாரு, நீங்க ஒரு 10 நிமிஷம் அவருக்கு டைம் எடுத்து பாருங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு, உங்க வாழ்க்கையை மாற்றுவதற்கு, உங்களை உயர்த்துவதற்கு இன்னும் அதிகமான நேரங்களை எடுப்பார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பாடல்ல ஒரு வரி பாருங்க, நித்திய மகிழ்ச்சி. நித்திய மகிழ்ச்சின்னு என்னது? காலையில இருந்து மதியம் வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு, அதுக்கு பிறகு இப்படிலாம் ஆகுன்னு நான் என்ன செய்யல நினைக்கல, அப்படிலாம் இல்லை. எப்பவும் சந்தோஷமா இருக்கிறதா 24/7 365 நாளும் நான் சந்தோஷமா தான் இருப்பேன் என்கிற அளவுக்கு. நமக்கு இருக்கிற பிரச்சனைக்கு கொஞ்ச நேரம் சிரிச்சிட்டு இருப்போம், அப்புறம் கொஞ்ச நேரம் உட்காந்து அழுதுட்டு இருப்போம், கொஞ்ச நேரம் புலம்பிட்டு இருப்போம். எப்போ என்ன நடக்குன்னு நமக்கு என்ன செய்யாது தெரியாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் என்ன செய்யும், இருக்கும். அதை அவர் மட்டும் தான் சொல்ல முடியும், அதை அவர் மட்டும் தான் தர முடியும். அந்த வசனம் ஒருவேளை 1000 வருட அரசாட்சியில பரலோகத்துல இருக்கிறது குறித்து என்ன செய்யலாம் சொல்லலாம். பரலோகத்துல மாத்திரம் இல்லை, இங்கேயும் என் தேவன் என்னை ஆளுகை செய்வாரானால் இங்கேயே அவர் எனக்கு நித்திய மகிழ்ச்சியை தர முடியும். ஆமென், அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நித்திய மகிழ்ச்சியை இங்கே அவர் தர முடியும். ஆமென், அல்லேலூயா. விசுவாசத்தோடு கூட பாடுங்க, தேவன் நிச்சயமாய் மகிமையான காரியங்களை செய்வார். சஞ்சலம், தவிப்பு நம்மை விட்டு ஓடி போகிறதை நம்முடைய கண்கள் மாத்திரமல்ல, நம்மை சுற்றி இருக்கிறவர்களுடைய கண்களும் காணும். ஆமென், அல்லேலூயா. பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். யெகோவா ஷாலோம் நீரே எந்தன் சமாதானமே, யெகோவா ஷாலோம் நீரே எந்தன் சமாதானம், நித்திய மகிழ்ச்சி எனக்கு தந்தி, சஞ்சலம் தவிப்பு நீக்கி விட்டி, நித்திய மகிழ்ச்சி எனக்கு தந்தி, சஞ்சலம்
உம்மை ஆராதனை செய்கிறோம், 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 உம்மை ஆராதனை செய்கிறோம். உன்னதரே, உயர்ந்தவரே, உம்மை ஆராதிப்போம். உன்னதரே, உயர்ந்தவரே, உம்மை ஆராதிப்போம். உன்னதரே, உயர்ந்தவரே, உம்மை ஆராதிப்போம். உன்னதரே, உயர்ந்தவரே, உம்மை ஆராதிப்போம். துதிக்குப் பாத்திரரே, எந்தன் துணையாளரே, துதிக்குப் பாத்திரரே, எந்தன் துணையாளரே, ஆபத்து காலத்தில் அடைக்கலமே, ஆதரவே, எந்தன் அனுகூலமே, ஆபத்து காலத்தில் அடைக்கலமே, ஆதரவே, எந்தன் அனுகூலமே. உம்மை ஆராதனை செய்கிறோம், உம்மை ஆராதனை செய்கிறோம், உம்மை ஆராதனை செய்கிறோம், உம்மை ஆராதனை செய்கிறோம். உன்னதரே, உயர்ந்தவரே, உம்மை ஆராதிப்போம். உன்னதரே, உயர்ந்தவரே, உம்மை ஆராதிப்போம். உன்னதரே, உயர்ந்தவரே, உம்மை ஆராதிப்போம். உன்னதரே, உயர்ந்தவரே, உம்மை ஆராதிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் எனும் ஒரு பாடலை கூட பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பானதை தருகிறார், இன்றைக்கே திரும்புங்கள். நம்பிக்கை உடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பானதை தருகிறார், இன்றைக்கு திரும்புங்கள். நம்பிக்கை உடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பானதை தருகிறார், இன்றைக்கு திரும்புங்கள். நீ விலக்கப்பட்ட உன் ஸ்தானத்துக்கு மறுபடியும் உன்னை அழைக்கின்றார். நீ விலக்கப்பட்ட உன் ஸ்தானத்துக்கு மறுபடியும் உன்னை அழைக்கின்றார். அவர் சொல்லிட்ட நல்வார்த்தை நிறைவேற்றினார். அலியா, 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 அரணுக்கு திரும்புவோம். அலியா, 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 கர்த்தரை உயர்த்துவோம். அலியா, 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 அரணுக்கு திரும்புவோம். அலியா, 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 கர்த்தரை உயர்த்துவோம். ஒடுக்கினோரை துணியச் செய்வார், பரியாசம் செய்தோரை பணியச் செய்வார். ஒடுக்கினோரை துணியச் செய்வார், பரியாசம் செய்தோரை பணியச் செய்வார். சத்துருவின் வாசல்களை மேற்கொள்ளும் திருவையை உனக்கு தந்தார். சத்துருவின் வாசல்களை மேற்கொள்ளும் திருவை உனக்கு தந்தார். அவர் சொல்லிட்ட நல்வார்த்தை நிறைவேற்றினார். அலியா,
அலியா 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 அரணுக்கு திரும்புவோம். அலியா 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 கர்த்தரை உயர்த்துவோம். அலியா 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 அரணுக்கு திரும்புவோம். அலியா 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 கர்த்தரை உயர்த்துவோம். கொள்ளை கொண்ட உன் பட்டணத்தை மறுபடியும் குடியேற்றுவார். கொள்ளை கொண்ட உன் பட்டணத்தை மறுபடியும் குடியேற்றுவார். ராஜாக்கள் உன்னை தேடி வர வாசலை ராப்பகல் திறந்து வைப்பார். ராஜாக்கள் உன்னை தேடி வர வாசலை ராப்பகல் திறந்து வைப்பார். அவர் சொல்லிட்ட நல்வார்த்தை நிறைவேற்றுவார். அலியா 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 அரணுக்கு திரும்புவோம். அலியா 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 கர்த்தரை உயர்த்துவோம். அலியா 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 அரணுக்கு திரும்புவோம். அலியா 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 கர்த்தரை உயர்த்துவோம். தேசத்திலே கொடுமையில்லை, அழிவை உன் எல்லையில் கேட்பதில்லை. தேசத்திலே கொடுமையில்லை, அழிவை உன் எல்லையில் கேட்பதில்லை. ரட்சிப்பை உனக்கு மதிலாக்கினார், தன் வாசலை துதியாக்கினார். ரட்சிப்பை உனக்கு மதிலாக்கினார், தன் வாசலை துதியாக்கினார். அவர் சொன்னதை சிலுவையில் நிறைவேற்றினார். அலியா 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 அரணுக்கு திரும்புவோம். அலியா 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 கர்த்தரை உயர்த்துவோம். அலியா 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 அரணுக்கு திரும்புவோம். அலியா 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 கர்த்தரை உயர்த்துவோம். ஒடுக்கினோரை துணியச் செய்வார், பரியாசம் செய்தோரை பணியச் செய்வார். ஒடுக்கினோரை துணியச் செய்வார், பரியாசம் செய்தோரை பணியச் செய்வார். சத்துருவின் வாசல்களை மேற்கொள்ளும் கிருபையை, சத்துருவின் வாசல்களை மேற்கொள்ளும் கிருபையை உனக்கு தந்தார். அவர் சொன்ன நல்வார்த்தை நிறைவேற்றுவார். அலியா 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 அரணுக்கு திரும்புவோம். அலியா 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 கர்த்தரை உயர்த்துவோம். அலியா 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 அரணுக்கு திரும்புவோம். அலியா 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 கர்த்தரை உயர்த்துவோம். அல்லேலூயா அல்லேலூயா. ஒடுக்கினோரை புண்ணிய செய்வார், பரியாசம் செய்தோரை பணிய செய்வார். எப்ப நடக்கும் இது? எப்ப நடக்கும்? யோசேப்பை உதாரணமா வச்சு பாருங்க. அவனை குறித்ததான தரிசனத்தை சொல்றப்போ சகோதரர்கள் எல்லாரும் என்ன செய்யறாங்கன்னா அவனை பகைக்க தொடங்கினார்கள். அவனை தூக்கி குழியில போடுறாங்க, அவனை கொல்லலாம்னு என்ன செய்யறாங்கன்னா நினைக்கிறாங்க. அப்புறம் கடைசியில என்ன செய்யறாங்கன்னா இஸ்மவேல் இடத்துல என்ன செய்யறாங்கன்னா விற்று போட்டார்கள் அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்க. அடிமையாக விற்று போடப்பட்டான். குழியில போட்டுட்டு அவனை என்ன செய்யறாங்கன்னா பரியாசம் பண்றாங்க. அவங்க எல்லாருடைய நினைப்பு என்ன அப்படின்னா, எங்களை விட நீ பெரிய ஆள் ஆயிருவியா நீயே? அப்போ அதை என்ன செய்ய முடியலன்னா ஏற்றுக்கொள்ள முடியல. ஒரு மனுஷனுடைய நம்பிக்கையை உடைக்கணும் அப்படின்னா அவன் எதை குறித்து நம்பிக்கையா இருக்கிறானோ அதை குறித்து பரியாசம் செய்வாங்க.
அதை குறித்து பரியாசம் பண்ணி, அதை குறித்து கேலியா பேசி, அதை குறித்து அந்த நெகட்டிவான காரியங்கள் பேசுறப்ப அது உள்ள போனதுக்கு பிறகு என்ன செய்யாதுன்னா வேலை செய்ய முடியாது. அதுக்கு முன்னாடி இருந்ததான உற்சாகம் இருக்காது, அதுக்கு முன்னாடி இருந்ததான நம்பிக்கை இருக்காது, அதுக்கு முன்னாடி இருந்ததான வேகமான செயல்பாடு என்ன செய்யாது, இருக்காது. இஸ்ரவேல் ஜனங்களை பொறுத்த வரைக்கும் அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீண்டு வந்து அவர்கள் கானான் தேசத்துல குடியேற்றப்பட்டார்கள். ஆனா திரும்ப அவர்கள் தவறு செய்த பொழுது பாபிலோனுக்கு என்ன செஞ்சாங்கன்னா கொண்டு போகப்பட்டார்கள். அப்போ இஸ்ரவேல் தேசம் கொள்ளையிடப்பட்டது. இஸ்ரவேலை ஒடுக்கினவர்கள் அவர்களை என்ன செஞ்சாங்கன்னா பரியாசம் பண்ணாங்க. எங்க இப்போ ஆண்டவரை வர சொல்லு பார்க்கலாம், எங்க இப்ப வந்து உன் ஆண்டவரை காப்பாத்தி விட சொல்லு பார்க்கலாம். அவங்க அவ்வளவு இழிவாக, அவ்வளவு அற்பமாக, அவ்வளவு மோசமாக அந்த ஜனங்களை என்ன செஞ்சாங்கன்னா நடத்தினார்கள். ஆனா ஆண்டவர் என்ன செய்யலன்னா அப்படி என்ன செய்யல, விடல. அந்த ஒடுக்கினவர்களுடைய கண்களுக்கு முன்பாக, பரியாசம் பண்ணினவர்களுடைய கண்களுக்கு முன்பாக இஸ்ரவேல் ஜனங்களை திரும்ப உயர்த்தினார். இஸ்ரவேல் ஜனங்களை திரும்ப விடுவித்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களுடைய மதில்கள் திரும்ப கட்டப்பட்டது. எங்க கண்ணீரின் சத்தமும், எங்க புலம்பலின் சத்தமும், எங்க அழுகையினுடைய சத்தமும் கேட்டுச்சோ அதே வாசல்களுக்குள்ள ஆண்டவர் துதியின் சத்தத்தை கேட்க பண்ணினார். ஆமென், அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்றார், நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு என்ன செய்யுங்க, திரும்புங்க. பாருங்க, கர்த்தர் நம்முடைய நம்பிக்கை, கர்த்தர் நம்முடைய அரண், கர்த்தர் நம்முடைய அடைக்கலம், கர்த்தர் நம்முடைய அரணான கோட்டை. என்னைக்கு நாளும் அவர் பக்கத்துல நம்ம திரும்பிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில மீட்பை அவர் கட்டளையிடுவார். ஆமென். நம்ம வாழ்க்கையில விடுதலையை அவர் கட்டளையிடுவார். எவ்வளவு பெரிய பலவான்களுடைய கைகளில நம்ம ஒப்பு கொடுக்கப்பட்டிருந்தாலும் சரி, நம்ம வாழ்க்கையை உணர்ந்து ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சோம்னா பலவானுடைய கைகளிலிருந்து தேவன் நமக்கு விடுதலையை கொடுப்பார். ஆமென், அல்லேலூயா. இருக்கிற இடங்களில எழுந்து நின்று பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஒருவேளை இந்த ஒடுக்கினவர்கள் மத்தியில, குனிந்து நிற்கிறதான நிலைமையில, பரியாசம் செய்கிறவர்களுடைய மத்தியில, பணிந்து போகிற நிலைமையில ஒருவேளை இன்னைக்கு ஆராதனையில நீங்க வந்திருந்தீங்கன்னா இந்த பாடலை உண்மையா உணர்ந்து பாடுங்க. ஆண்டவரே, என்னுடைய வாசல்கள்ல இருக்கக்கூடிய புலம்பல்கள் மாறட்டும், என்னுடைய வாசல்கள் இருக்கக்கூடிய கண்ணீர் மாறட்டும், என்னுடைய வாசல்கள் தேவனை துதிக்கிற துதியினால நிரம்பட்டும் சொல்லி பாடுங்க. அவர் சொன்னதை செய்கிறதான ஆண்டவர். ஒடுக்கினோரை குனிய செய்வார், பரியாசம் செய்தோரை பணிய செய்வார். ஒடுக்கினோரை குனிய செய்வார், பரியாசம் செய்தோரை பணிய செய்வார். சத்துருவின் வாசல்களை மேற்கொள்ளும் கிருபையை உனக்கு தந்தார். சத்துருவின் வாசல்களை மேற்கொள்ளும் கிருபையை அவர் சொன்னதை சிலுவையில் நிறைவேற்றினார். அழியா 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 அழியா
எல்லையில் கேட்பதில்லை. ரட்சிப்பை உனக்கு மதிலாக்கினார், தன் வாசலை துதியாக்கினார். ரட்சிப்பை உனக்கு மதிலாக்கினார், தன் வாசலை துதியாக்கினார். அவர் சொன்னதை சிலுவையில் நிறைவேற்றினார். அலியா 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 அரணுக்கு திரும்புவோம். அலியா 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 கர்த்தரை உயர்த்துவோம். அலியா 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 அரணுக்கு திரும்புவோம். அலியா 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 கர்த்தரை உயர்த்துவோம். கொள்ளை கொண்ட உன் பட்டணத்தை மறுபடியும் குடியேற்றுவார். கொள்ளை கொண்ட உன் பட்டணத்தை மறுபடியும் குடியேற்றுவார். ராஜாக்கள் உன்னை தேடி வர வாசலை ராப்பகல் திறந்து வைப்பார். ராஜாக்கள் உன்னை தேடி வர வாசலை ராப்பகல் திறந்து வைப்பார். அவர் சொன்னதை சிலுவையில் நிறைவேற்றுவார். அலியா 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 அரணுக்கு திரும்புவோம். அலியா 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 கர்த்தரை உயர்த்துவோம். அலியா 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 அரணுக்கு திரும்புவோம். அலியா 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 கர்த்தரை ஒடுக்கினோரை துணிய செய்வான், பரியாசம் செய்தோரை பணிய செய்வார். ஒடுக்கினோரை துணிய செய்வான், பரியாசம் செய்தோரை பணிய செய்வார். வாசல்களை கிருபையை உனக்கு தந்தார். அவர் சொல்லிட்ட நல்வார்த்தை நிறைவேற்றுவார். அலியா 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 அரணுக்கு அலியா 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 கர்த்தரை அலியா 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 அரணுக்கு அலியா 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 கர்த்தரை உயர்த்துவோம். ஓரிகா ஷடரரரரரரர ரிகமலரரர ஷடரரரர ஓரிதரரர ஷடரரரர ரகரரர ஷடரரர ஓரிகா மலர ஷடரரர. ஹalleluya ஹalleluya ஹalleluya. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லியிருந்த நல்வார்த்தைகளில் எல்லாம் ஒன்றாகிலும் தரையிலே விழவில்லை. ஒன்றாகிலும் தரையிலே விழவில்லை. ஒன்றாகிலும் தரையிலே விழவில்லை. நல்வார்த்தை எல்லாம் நிறைவேற பண்ணினார் என்று சொல்லி வசனம் சொல்லுது. நமக்கு அருளில நமக்கு சொன்ன நல்வார்த்தைகளை நிறைவேற பண்ணுகிறதான ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். நமக்கு சொன்னவைகளை செய்கிறவர், சொன்னதை செய்கிறவர், சொன்னதை நிறைவேற்றி முடிக்கிறவர், நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் ஓய்ந்திராத வல்லமையுள்ள தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். ஒடுக்கினவர்களுடைய கண்களுக்கு முன்பாக, பரியாசம் பண்ணினவர்களுடைய கண்களுக்கு முன்பாக நம்முடைய தலைகளை நிமிர பண்ணுகிறவர், நம்முடைய தலைகளை நிமிர பண்ணுகிறவர். பரியாசம் பண்ணினவர்கள் நமக்கு முன்பாக பணியத்தக்கதாக 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 நம்முடைய தலைகளை நிமிர பண்ணுகிறவர்.
சத்துருவனுடைய வாசல்களை மேற்கொள்ள பண்ணுகிறவர். எந்த பாதையிலே நாம் கண்ணீரோடு கூட போனோமோ, எந்த பாதையிலே நாம் தலை குனிந்து போனோமோ, அதே பாதையிலே நம்மை கம்பீரமாய் நடக்க பண்ணுகிறவர், நம்முடைய தலைகளை நிமிர பண்ணுகிறவர். நாம் ஆராதிக்கிறதான தேவன் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறதான தேவன். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சில ஒடுக்கங்களை தேவன் அனுமதித்திருக்கலாம். சிலர் முன்பா தலை குனிந்து நிற்கக்கூடிய சில பாதைகளை நம்ம நடத்தி இருக்கலாம். சிலர் பரியாசம் செய்வதற்கு தேவன் அனுமதித்திருக்கலாம். ஆனா அதனால அப்படியே விட்டுருவார்னு அர்த்தம் இல்லை, அப்படியே விட்டுருவார்னு அர்த்தம் இல்லை. யாரெல்லாம் ஒடுக்கினார்களோ, யாரெல்லாம் பரியாசம் பண்ணினார்களோ, யாரெல்லாம் நமக்கு விரோதமான அவச்சொல்லையும் நிபச்சொல்லையும் பேசினார்களோ, அதையெல்லாம் குறித்து வைத்து அவர்கள் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்துகிற வரைக்கும், அவர்கள் கண்களுக்கு முன்பாக உயர்த்துகிற வரைக்கும் நம்முடைய தேவன் அமர்ந்திருக்கிறது இல்ல. நம்முடைய தேவன் நம்மை விட்டு கொடுக்கிறவர் அல்ல. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ராஜா. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. ஆதீனதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவும் செய்து முடிப்பீர். ஆதீனதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவும் செய்து முடிப்பீர். உந்தன் கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. 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 சகலத்தையும் நீர் உருவாக்கினீர், வார்த்தையாலே நீர் உருவாக்கினீர். சகலத்தையும் நீர் உருவாக்கினீர், வார்த்தையாலே நீர் உருவாக்கினீர். என் வாழ்விலும் நீ வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவீர். என் வாழ்விலும் நீ வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்று. உந்தன் கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. எனக்காக யார் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை.
எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயம். உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. சில காரியங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கும் போது ஏன் இதை செஞ்சீங்க, ஏன் இப்படி பண்ணுனீங்க அப்படின்னு கேட்க முடியாது. யோபினுடைய வாழ்க்கை அப்படித்தான். அவனுடைய பிள்ளைகளை எடுத்துக்கொண்டார், அவனுடைய ஆசைகளை எடுத்துக்கொண்டார், அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் இழந்து, அவன் சரீர சுகத்தையும் இழந்து அவன் வீதியில் உட்கார்ந்துட்டு இருக்கான். ஓட்டை எடுத்து தன்னுடைய சரீரத்தை சுரண்டி கொண்டிருக்கான். அவனுடைய நண்பர்கள் எல்லாம் வந்து அவனை அற்பமா பேசுறாங்க. நீ என்னமோ பண்ணிட்ட, ஏதோ பாவம் பண்ணி இருக்கிற, விருதாவாகவா தேவன் தண்டிப்பார், என்னமோ பண்ணிட்ட யோபுவை குற்றப்படுத்துறாங்க, யோபுவை காயப்படுத்துறாங்க. மனைவி சொல்றாங்க, இன்னமும் நீர் உம்முடைய உத்தமத்தில் நிற்பானே, தேவனை தூஷித்து ஜீவனை விடும், செத்து போ, நீ இருக்கிறத விட செத்து. எல்லா வார்த்தைகளையும் வாங்கிட்டு வசனம் சொல்லுது, யோபு கர்த்தர் எதுவுமே சொல்லல. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதுவும் சொல்ல முடியல. அவர் அமைதியாவே இருக்கிறார், அவர் அமைதியாவே இருக்கிறார். எல்லாருடைய ஏளன பேச்சு, எல்லாருடைய இழிவான வார்த்தைகள், எல்லாருடைய அபச்சொல், எல்லாருடைய நிபச்சொல் எல்லாத்தையும் வாங்கிட்டு வாங்கிட்டு வாங்கிட்டு, ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கை இப்படி இருக்குது, ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கை இப்படி இருக்குது. யோபு 42ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல சொல்றாரு, என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், என் கண் இப்பொழுது உம்மை காண்கிறதுன்னு சொல்றாரு. எப்பன்னு கேட்டா, யோபுவினுடைய வாழ்க்கையை திரும்ப கர்த்தர் மாற்றினப்போ, யோபுவினுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினப்போ, யோபுவினுடைய முந்தின ஆசீர்வாதங்கள், இழந்து போன ஆசீர்வாதங்கள் எல்லாத்தையும் ரெண்ட துணையா கொடுத்தப்போ யோபு சொல்றார், என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டிருக்கேன், நீ நல்லவராமே, நீர் ஆசீர்வதிக்கிறவராமே, உம்மை நம்பினவர்களை நீர் விடுவிக்கிறவராமே, தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்று என் காதினால் உம்மை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், இப்பொழுது என் கண் அதை காண்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னார். எந்த நிலைமைக்கு எவ்வளவு கீழே போனாலும் சரி, என் தேவனால், என் தேவனால், என் தேவனால் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும், தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது அப்படின்னு சொல்லி யோபு சொல்லிட்டு சொல்றாரு, என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன். ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில நீங்க செஞ்சீங்க, ஈசாக்கினுடைய வாழ்க்கையை நீங்க மாற்றினீங்க, யாக்கோபினுடைய வாழ்க்கையில நீங்க செஞ்சீங்க, யோசேப்பினுடைய வாழ்க்கையில நீங்க செஞ்சீங்க, என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனா இன்னைக்கு என் வாழ்க்கையில நீ செய்ய போகிறத என் கண் பார்க்கிறதற்காக ஸ்தோத்திரம் சொல்லி கர்த்தரை துதித்தான். யார் யாருடைய வாழ்க்கையிலோ செய்ததை அல்ல, என் வாழ்க்கையில கர்த்தர் செய்யறதை பார்க்கணும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என் வாழ்க்கையில அந்த தேவனுடைய வல்லமையை நான் பார்க்கணும்பா, என் வாழ்க்கையில அந்த தேவனுடைய மகிமையை நான் பார்க்கணும்பா, என் வாழ்க்கையில அந்த தேவனுடைய ஆசீர்வாதத்தை பார்க்கணும். இந்த 6 மாதங்கள் நான் பட்ட அவமானங்கள், இந்த 6 மாதங்கள் நான் தூக்கி சுமந்த நிபச்சொற்கள், இந்த 6 மாதங்கள் நான் அனுபவித்த அலைச்சல்கள் எல்லாவற்றையும் மாற்ற என் தேவனால் கூடும், என் தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாதப்பா, ஒன்றும் தடைபடாதப்பா. இன்னைக்கு என் வாழ்க்கையை மாற்ற உம்மால் கூடும் ஆண்டவரே, உம்மால் கூட ஆண்டவரே. உங்க கைகள் குறுகவில்லை,
உம்மால் கூடாதது எதுவுமில்லை. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவும் செய்து முடிப்பேன். அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவும் செய்து முடி. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது. ரெண்டு கரங்களை உயர்த்தி எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயம். உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அனுமதித்ததெல்லாம் தேவன் எதை செய்தாலும் நன்மைக்கு நாங்க ஏத்துக்கிறோம்ப்பா. நன்மைக்காக ஆதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவும் செய்து முடிப்பேன். ஆதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவும் செய்து முடிப்பேன். உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நன்றி தகப்பனே, நன்றி. கர்த்தர் நல்லவர். இந்த செய்திக்கு போகிறதற்கு முன்பாக ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன். வந்திருக்கக்கூடிய இந்த ஆராதனைக்கு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகள்ல இருந்து என்ன செய்யலாம், வந்திருக்கலாம். ஒருத்தருக்கு இருக்கிற பிரச்சனை இன்னொருத்தருக்கு இருக்காது. ஆனா
ஒவ்வொருவரும் பலவிதமான பிரச்சனைகள் மத்தியில தான் என்ன செய்வோம், இருப்போம். என் பிரச்சனை உங்களுக்கு புரியாது, என்னுடைய சூழ்நிலை உங்களுக்கு புரியாது, என் கஷ்டம் உங்களுக்கு புரியாது, இப்படி பல வகைகள்ல நம்ம என்ன செய்வோம், சொல்லுவோம். ஆனா நம்ம பிரச்சனை, நம்ம சூழ்நிலை யாருக்கு புரியுதோ புரியலையோ, யாருக்கு புரியும்? ஆண்டவருக்கு என்ன செய்யும், தெரியும். நம்முடைய சூழ்நிலைகளை மாற்ற ஆண்டவருக்கு எவ்வளவு டைம் எடுக்கும்? எவ்வளவு டைம் எடுக்கும்? நீங்க இருக்கிறீங்க, உங்க பிரச்சனையை மாத்துறதுக்கு ஆண்டவருக்கு எவ்வளவு டைம் எடுக்கும்? ஒரு ஒரு நிமிஷம் கூட இல்ல, ஒரு நொடி, ஒரு செகண்ட் போதும். ஏன் மாத்தல? ஏன் உங்க பிரச்சனையை அவர் மாத்தல? ஏன் உங்க சூழ்நிலைய அவர் மாத்தல? உங்க பிரச்சனைய, உங்க சூழ்நிலைய மாத்துறதுக்கு ஆண்டவருக்கு ஒரு நொடி போதும். ஆனா ஏன் மாத்தல? ஏதோ பிரச்சனை இருக்கு, சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, பிரச்சனை மாத்திட்டா உங்களை எல்லாம் ஆண்டவர் பிரச்சனையிலே வச்சிருக்கான காரணம் என்னது? அப்பதான் நீங்க ஆராதனைக்கு வருவீங்க. இல்லைன்னா நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, ஊர் சுத்த போயிருவீங்க. சரிதானா? சில நேரங்கள் அது உண்மையா தான் இருக்குது. என்ன என்ன பிரதர்? பிரச்சனையை நம்மளே டீல் பண்றோம். பிரதர் சொல்றாங்க, நம்ம பிரச்சனையை அவர் மாத்துறதுக்கு ஒரு நிமிஷம், ஒரு நொடி போதும். ஆனா நம்ம என்ன செய்யறது இல்ல, அவர்கிட்ட கொடுக்கறது இல்ல. நம்மளே என்ன செய்யறோம்னா டீல் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்புறம் சாவியை தொலைச்சிட்டீங்களா? புது பிரச்சனை ஏதோ சொல்றாங்க. சரி, அது என்னன்னா, நம்ம ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் சர்வ வல்லமை உள்ளவர். யோபுடைய முன்னிலைமையை பார்க்கலும் அவர் பின்னிலைமையை ஆசீர்வதித்தான் என்ன செய்யறோம் சொல்றோம். ஆனா யோபு முன்னிலைமை ஆசீர்வதிக்கிறதுக்கு எடுத்துக்கிட்ட டைம் பின்னிலைமை ஆசீர்வதிக்கிறதுக்கு எடுத்துக்கல. ரொம்ப குயிக்கா, ரொம்ப வேகமா என்ன செஞ்சாரு, ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னா ஆசீர்வாதத்தை கொடுத்தார். பாருங்க, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்னு வசனம் சொல்லுது. நம்ம சத்தியத்தை, ரெண்டு காரியம். ஒண்ணு, நம்ம சத்தியத்தை அறியல, அதனால விடுவிக்கப்படலைன்னா அது வேற. ஆனா சத்தியத்தை அறிந்தும் நம்ம விடுவிக்கப்படலைன்னா ஒரே ஒரு பிரச்சனை தான், அறிந்த சத்தியத்திற்கு நம்ம கீழ்ப்படியல, அல்லது அறிந்த சத்தியத்திற்கு நம்ம என்ன செய்யல, ஒப்பு கொடுக்கல அப்படின்னு அர்த்தம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நம்ம அறிந்த சத்தியத்திற்கு எப்போ நம்ம கீழ்ப்படிய ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு நம்ம வாழ்க்கையில வெற்றி என்ன செய்யும், வரும். நம்ம சூழ்நிலைய, நம்ம பிரச்சனைகளை மாற்றுறதுக்கு ஆண்டவருக்கு ஒரு நொடி போதும். ஆனா ஏன் ஆண்டவர் மாத்துறது இல்ல, ஏன் ஆண்டவர் மாத்தல அப்படின்னா, அந்த சூழ்நிலைய, அந்த பிரச்சனைய ஆண்டவர் எதுக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னா, அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி, அந்த பிரச்சனையை பயன்படுத்தி நம்மளை மாத்தணும் அப்படின்ட்டு. ஆனா நம்ம மாறுறது இல்லை. நம்ம மாறாத வரைக்கும் நம்ம சூழ்நிலை மாறாது. நம்ம பிரச்சனை மாறாத வரைக்கும், நம்மளை மாற்றிக்காத வரைக்கும் நம்ம பிரச்சனை மாறாது. நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு காரியத்துல ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கிறோம், இதை நீ செய்யலைன்னா நான் இதை செய்ய மாட்டேன் அப்படின்ட்டு. எப்ப நம்ம அதை மாத்துவோம்? பிள்ளை என்னைக்கு அந்த காரியத்தை மாத்திக்குதோ அன்னைக்குதான் நம்ம சொன்ன காரியத்தை நம்ம என்ன செய்வோம். இன்னைக்கும் நம்ம வாழ்க்கையில விடுதலை வராம இருக்கிறதுக்கான காரணம், நம்ம சூழ்நிலை மாறாம இருக்கிறதுக்கான காரணம், நம்ம பிரச்சனை மாறாம இருக்கிறதுக்கான காரணம் அவர் இல்லை. நம்ம இன்னும் மாறாம இருக்கிறதுனால நம்ம சூழ்நிலை மாறல. நம்ம இன்னும் மாறாம இருக்கிறதுனால நம்ம பிரச்சனைகளை என்ன செய்யல, மாறல. என்னைக்கு நம்ம மாத்திக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்கிறோமோ அன்னைக்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
வேதத்திலிருந்து ஒரு காரியத்தை இன்னைக்கு என்ன செய்வோம் பார்ப்போம். ஒரு முக்கியமான ஒரு ஜெபம். வேதத்துல பல ஜெபங்கள் இருக்குது. அது நிறைய ஜெபங்கள் இருக்கு. அதுல ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை இன்றைக்கு என்ன செய்ய போறோம்னா கற்றுக்கொள்ள போகிறோம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 8லிருந்து 16 வரையிலான வசனங்கள். இப்போ 8, 9, 10 வசனங்களை மாத்திரம் வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கு இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கிக் கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான். சாரிபாத் விதவை குறித்து இன்றைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா தியானிக்க போறோம். சாரிபாத் விதவையினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதான ஒரு சில பாடங்களை இன்றைக்கு நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த சாரிபாத் எங்க இருக்குது அப்படின்னா, தீரு சீதோன் பட்டணங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடியதான ஒரு சின்ன ஒரு கிராமம் தான் இந்த சாரிபாத் என்கிறதான பகுதி. இது இன்றைக்கு லெபனான் நாட்டில் என்ன செய்யுதுன்னா இருக்கக்கூடியதான ஒரு பகுதி. இயேசபேல் உடைய சொந்த தேசம் இந்த சீதோன் தேசம் தான் அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். எலியா, என் வாக்கின்படியே அன்றி இனி மழையும் பனியும் பெய்யாதிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாருன்னா சொல்லிட்டு கேரி தாற்றங்கரைக்கு போறாரு. அங்கே அவருக்கு போசிக்க காகங்களுக்கு கர்த்தர் என்ன செஞ்சிருந்தார்னா கட்டளையிட்டு இருந்தார். அந்த காகங்கள் என்ன செய்தனா அவருக்கு அப்பமும் இறைச்சியும் கொண்டு வருது. அவர் கேரி தாட்டில இருந்து தண்ணி எடுத்து குடிச்சிட்டு அவர் பல ஆண்டுகளாக என்ன செய்யறாருன்னா அப்படியே அங்க என்ன செய்யறாருன்னா இருக்கிறார். பல மாதங்கள் அப்படி போறப்போ ஒரு கட்டத்துல கேரி ஆற்று நீர் என்ன செய்யுதுன்னா முழுமையா வற்றி போகுது. அப்போ அடுத்து என்ன செய்யறது அப்படிங்கிறப்ப எங்க போறது அப்படின்ற ஒரு சூழ்நிலை வர்றப்போ கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி எலியாவை பார்த்து கர்த்தர் சொல்றார், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, அங்கே உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ எந்திரிச்சு போ. எங்க போகணும் அப்படின்னா சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் அப்படிங்கிறதான ஊருக்கு போ அப்படின்னு சொல்லி சொல்றார். அன்னைக்கு பல தேசங்கள்ல என்னன்னா பஞ்சம்தான், எங்கேயுமே மழை இல்லை, எல்லா இடங்களையும் கடுமையான வறட்சி. அப்படிப்பட்டதான சூழ்நிலையில பல இடங்கள்ல தண்ணி இல்லை, பல இடங்கள்ல ஆகாரங்கள் இல்லை, எந்த விளைச்சலும் இல்லை, எந்த விதைப்பும் எந்த அறுப்பும் இல்லாத மிக மோசமான சூழ்நிலை. அப்ப எலியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி சொல்றாரு, நீ எழுந்து சீதோனுக்கு என்ன செய், போ, சீதோனுக்கு அடுத்து சாரிபாத்துக்கு போ, அங்கே உன்னை போசிக்க நான் என்ன செஞ்சிருக்கேன்னா ஒரு விதவைக்கு கட்டளையிட்டு இருக்கேன்னு சொல்லி சொல்றாரு. இந்த விதவை ஒருவேளை நிறைய ஸ்டோர் ரூம் எல்லாம் வச்சு பல ஆண்டுகளுக்கு தானியங்கள் எல்லாம் சேர்த்தி வச்சு பல ஆண்டுகளுக்கு தேவையான காரியங்கள் எல்லாம் வச்சிருக்கிறா போல அப்படின்னு இவரு போனா அங்க ஒளிமுக வாசல்ல என்ன செய்யறாருன்னா அந்த பட்டணத்தினுடைய என்ட்ரன்ஸ்ல அவர் உள்ள போறப்பவே அந்த விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள் அப்படின்னு என்ன செய்து வசனம் சொல்லுது. எலியாவுக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த விதவையினுடைய வீட்டுலதான் பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் நமக்கான ஆகாரத்தை தேவன் கட்டளையிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்யறாரு, அங்க போறாரு. அங்க போறப்போ அங்க இருக்கக்கூடியதான சூழ்நிலைங்கிறது ரொம்ப மோசமா என்ன செய்யுது இருக்குது. எலியா அங்க போன உடனே முதல்ல கேட்கறது, கொஞ்சம் தண்ணி கொண்டு வா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. தண்ணி தானே கேட்கிறாரு, கொண்டு வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்புறப்போ கொஞ்சம் ஒரு சின்ன அப்பத்தையும் என்ன செய்வா கொண்டு வா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அவளுடைய வார்த்தையை பாருங்க, பானையிலே ஒரு பிடி மாவும் களையத்துல கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். எலியாவை ஆண்டவர் ஒரு பரிபூர்ணம் உள்ள வீட்டுக்கு நேரா என்ன செய்யல, நடத்தல. பல ஆண்டுகளுக்கு தேவையான தானியங்களை, பல ஆண்டுகளுக்கு தேவையான தண்ணீரை, பல ஆண்டுகளுக்கு தேவையான திராட்சை ரசத்தை கிடங்குகள்ல சேகரித்து வைத்திருக்கிற, களஞ்சியத்தில் சேகரித்து வைத்திருக்கிற ஒரு ராஜ குடும்பத்திற்கு நேராக என்ன செய்யல, நடத்தல. ஒரு பிடி மாவும் கலசத்துல கொஞ்சம் எண்ணெய் இருக்கக்கூடிய ஒரு விதவையினுடைய வீட்டுக்கு தேவன் என்ன செய்யறாருன்னா அனுப்பினார் அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம்.
இந்த சாரிபாத்தினுடைய விதவையினுடைய சூழ்நிலைய அவ அடுத்த வார்த்தையில சொல்ல 12ஆம் வசனத்துல, இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக. இது வந்து லாஸ்ட் மீல், இதுதான் கடைசி ஆகாரம். இதை சாப்பிட்டுட்டு அடுத்து என்ன செய்யணும்? பட்னி கிடந்து என்ன செய்யணும்? சாகணும் என்கிறதான நிலைமையில தான் நாங்க இருக்கிறோம் என்கிறதான வீட்டுக்கு நேராக தேவன் எலியாவை அனுப்பினார் அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். ஆனா அவங்க சாப்பிட்டுட்டு செத்து போனாங்களான்னு பார்த்தா இல்ல. அங்க தேவன் ஒரு அற்புதத்தை என்ன செஞ்சார்னா செய்தார். அந்த சாரிபாத் விதவையினுடைய வீடு எப்படிப்பட்டதான ஒரு ஆசீர்வாதத்துக்கு நேரா மாறினது அப்படின்னா, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பாருங்க. அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள், அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். நம்ம நல்லா பார்க்கணும், சூழ்நிலை மாறல, விதைப்பும் அறுப்பும் என்ன செய்யல, நடக்கல. தேசத்துல மழை என்ன செய்யல, பெய்யல. தேசத்துல எங்க என்ன செய்யல, தானியங்கள் எல்லாம் வந்து சேரல. ஆனால் இவளும் அவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள் அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். சூழ்நிலை மாறல, ஆனா தேவன் ஒரு அற்புதத்தை செய்தார் அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இந்த சாரிபாத் விதவையினுடைய ஜெபம் அப்படிங்கிறதான காரியம் இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் தேவையான ஜெபம். அவ குறைச்சல்கள் மத்தியில தான் இருந்தான். அவ நிறைவான நிலைமையில என்ன செய்யலன்னா இல்ல, நிறைவான பரிபூரணமான சூழ்நிலையில என்ன செய்யல இல்ல. ஆனால் அவள் குறைச்சல்கள் மத்தியில தேவன் அவளை ஆசீர்வதித்தார் அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். சுற்றிலும் இருக்கக்கூடியதான எந்த சூழ்நிலையும் மாறல, ஆனால் சுற்றிலும் இருக்கக்கூடிய சூழ்நிலை நாளுக்கு நாள் மோசமாயிட்டே போன போதும் அவள் குடும்பத்தை விசாரித்து நடத்துகிறதுல, அவள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறதுல, அவள் குடும்பத்தில் பரிபூரணத்தை கட்டளையிடுகிறதுல தேவன் உண்மையுள்ளவராய் இருந்தார் அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். நம்மை சுற்றிலும் இருக்கக்கூடிய குறைச்சல்கள் மத்தியில நம்ம பரிபூரணமா இருக்கிறது எப்படி அப்படிங்கிறத இந்த சாரிபாத் விதவையினுடைய வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இதுல இருந்து 5 காரியங்களை பார்க்க போறோம். 1, முதல் காரியம், குறைவின் நடுவில் உண்டானதான கட்டளை. கமாண்ட் இன் த மிட்ஸ்ட் ஆஃப் ஸ்கேர்சிட்டி. ஒரு குறைச்சல்கள் நடுவில் அவளுக்கு பிறப்பிக்கப்பட்டதான கட்டளை என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அந்த அதிகாரத்தினுடைய 8-9 வசனங்களை பாருங்க. கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர் நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். கேரி ஆற்றுல நீரெல்லாம் வற்றி போனதற்கு பிறகு ஆண்டவருடைய வார்த்தை என்ன செய்தனா எலியாவுக்கு உண்டாகுது. நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே என்ன செய்யணும், தங்கியிரு, அங்கே உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு என்ன செய்யறேன், கட்டளையிட்டேன். பாருங்க, கடுமையான ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில சாரிபாத் விதவையினுடைய குடும்பம் போயிட்டு இருக்கிறப்போ ஆண்டவர் ஒரு காரியத்தை சாரிபாத் விதவைக்கு என்ன செய்யறாருன்னா கட்டளையிடுறார். நான் ஒரு தீர்க்கதரிசி உன்னிடத்துல என்ன செய்ய போறேன், அனுப்ப போறேன். அந்த தீர்க்கதரிசிய நீதான் என்ன செய்யணும், பராமரிக்கணும். அந்த தீர்க்கதரிசிக்கு நீதான் என்ன செய்யணும், ஆகாரம் கொடுக்கணும். அந்த தீர்க்கதரிசிய நீதான் என்ன செய்யணும், போஷிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்படி சொல்றப்போ அவகிட்ட இருந்தது என்னன்னா, பானையில ஒரு பிடி மாவும் கலசத்துல கொஞ்சம் எண்ணெயும். ஆனா ஆண்டவர் அதை செய்ய முடியுமான்னு என்ன செய்யல, கேட்கல, பராமரிக்கும்படி கட்டளையிட்டார் அப்படின்னு என்ன செய்து வசனம் சொல்லுது. அந்த வார்த்தையினுடைய பொருள், இதை நீ செஞ்சுதான் என்ன செய்யணும், ஆகணும். ஒரு குறைவின் நடுவுல, நெருக்கடியின் நடுவுல, மோசமான சூழ்நிலையின் நடுவுல அந்த சாரிபாத் விதவையினுடைய குடும்பம் போயிட்டு இருக்கிறப்போ ஆண்டவர் ஒரு காரியத்தை என்ன செய்யறார்னா கட்டளையிட்டார் அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். சில நேரங்கள்ல ஆண்டவருக்கு நம்முடைய சூழ்நிலை எல்லாமே தெரியும், ஆண்டவருக்கு நம்முடைய நெருக்கடி எல்லாமே தெரியும், ஆண்டவருக்கு நம்முடைய பிரச்சனைகள் எல்லாமே தெரியும். ஆனா அந்த பிரச்சனைகளின் மத்தியில தேவன் சொல்லக்கூடியதான காரியம் இன்னும் அதிக பாரமாய் இருப்பதை போல என்ன செய்யணும் தோன்றும். ஆனா அந்த குறைச்சல்களின் நடுவுல, நெருக்கடியான சூழ்நிலையில தேவ சத்தத்திற்கு செவி கொடுப்பதும் தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படிவும் தான் நமக்கான ஆசீர்வாதத்தை என்ன செய்யும், கொண்டு வரும்.
அப்ப இவளுடைய சூழ்நிலை ஒரு படி மாவு, கொஞ்சம் எண்ணெய், அதை பத்தி பிரச்சனை இல்ல, பராமரிக்கும்படி கட்டளையிட்டார் அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். பல நேரங்கள்ல நம்ம சூழ்நிலைகளை நம்ம பார்க்கிறோம், நம்முடைய குறைச்சல்களை நம்ம பார்க்கிறோம், நம்முடைய நெருக்கடிகளை நம்ம பார்க்கிறோம். ஆனா அவைகளை கடந்து என்றைக்கு தேவனுடைய வார்த்தையின் மேல் நாம் விசுவாசம் வைக்கிறோமோ அன்றைக்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. குறைச்சல்கள் மத்தியிலையும் தேவ சத்தத்தை கேளுங்க. நெருக்கடியான சூழ்நிலைகள்லையும் அவருடைய சித்தத்தை கேளுங்க. நெருக்கடியான சூழ்நிலையிலையும் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை நாம் செய்யும் பொழுது தேவன் நம்முடைய குடும்பங்களுக்கான ஆசீர்வாதத்தை என்ன செய்யறார், கட்டளை எடுக்கிறார். சாரிபாத் விதவை நினைச்சா சொல்லியிருக்கலாம், நானே ரொம்ப மோசமான சூழ்நிலையில இருக்கிறேன், வேற எங்கேயா அனுப்பிவிடுங்க, ஏன் வேற யாருமே இல்லையா இந்த ஊர்ல, வேற யார்ட்டையாவது என்ன செய்யுங்க, அனுப்புங்க, என்னால முடியாது, நான் போஷிக்க முடியாது, நான் கொடுக்க முடியாது, நானே கொஞ்சம் தான் வச்சிருக்கிறேன் சொல்லி இருக்க முடியும். ஆனா என்ன செய்யல, சொல்லல. ஆண்டவர் எலியா கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி சாரிபாத் விதவை கிட்ட என்ன செய்யறார், பேசி இருக்கிறார். அதனாலதான் வசனம் சொல்லுது, அந்த விதவைக்கு உன்னை பராமரிக்கும்படி நான் என்ன செஞ்சேன், கட்டளையிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். எலியாவை கேரி தாற்றங்கரையில் இருந்து புறப்பட பண்ணுகிறதற்கு முன்பாகவே தேவன் என்ன செய்யறார்னா சாரிபாத் விதவைட்ட என்ன செய்யறார், பேசுறார். பேசிட்டு தான் எலியாட்ட என்ன செய்யறார், சொல்றார். அப்போ குறைச்சல்கள் மத்தியிலையும் நம்ம எவ்வளவு உண்மையா இருக்கிறோம், குறைச்சல்கள் மத்தியிலையும் எவ்வளவாய் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறோம், குறைச்சல்கள் மத்தியிலையும் எவ்வளவு கீழ்ப்புடிதலை காண்பிக்கிறோங்கிறது தான் கர்த்தர் பார்க்கிறாரே தவிர தேவன் நம்முடைய குறைச்சல்களை பார்க்கறது இல்லை. ஏன் அப்படி சொல்றேன்னா நம்முடைய குறைச்சல்களை மாற்றுவது தேவனுக்கு எளிமையான காரியம். ஆண்டவர் மாற்ற நினைக்கிறது நம்மளதான், ஆண்டவர் மாற்ற நினைக்கிறது நம்மளதான். நம்முடைய இருதயம் அவருடைய சத்தத்திற்கு என்ன செய்யணும், செவி கொடுக்கணும். நம்முடைய இருதயம் அவருடைய சத்தத்திற்கு என்ன செய்யணும், கீழ்ப்படியணும். அந்த ஒரு மாற்றத்தை நோக்கி தேவன் என்ன செய்யறாருன்னா நடத்துறார். பாருங்க, வேதத்துல சூழ்நிலைகளை பார்க்காம எந்த நெருக்கடியான சூழ்நிலையா இருந்தாலும் அவர் சொல்லுகிறதை செய்தவர்கள் எல்லாருமே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தான். ஆபிரகாம்கிட்ட கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு என்ன செய், நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு என்ன செய், புறப்பட்டு போன்னு சொல்லி சொல்றப்போ அவர் புறப்பட்டு போனார் அப்படின்னு வசனம் சொல்லுது. ஆபிரகாமை ஏன் கர்த்தர் அப்படி ஆசீர்வதித்தார், ஆபிரகாமினுடைய தலைமுறைகளை ஏன் கர்த்தர் ஆசீர்வதித்தார், அவர் சொல்லிட்டாருன்னா என்ன செய்யணும், கீழ்ப்படியணும். யாரெல்லாம் தேவனுடைய அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளுகிறார்களோ, கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையெல்லாம் தேவன் என்ன செய்யறாரு, பரிபூரணமாக மாற்றி இருக்கிறார் அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். சாரிபாத் விதவை அது என்ன செய்யறான்னா அந்த தேவனுடைய சத்தத்திற்கு என்ன செஞ்சா, கீழ்ப்படிந்தாள் அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். பேதுருவை குறித்து பார்க்கிறோம், ராம் முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஆண்டவரே ஒன்றும் அகப்படவில்லைன்னு சொல்றப்போ ஆண்டவர் திரும்ப சொல்றாரு, நீ படகு ஆழத்துல போடு, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி என்ன செய்யறேன், போடுறேன். பேதுரு பொறுத்த வரைக்கும் அவர் இரவு முழுவ பிரயாசப்பட்டிருக்கிறார், ஒண்ணு என்ன செய்யல, கிடைக்கல, வலைய சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறார். இனி பிரயோஜனம் இல்லை, நாளைக்கு பார்க்கலாம், இல்ல நாளான்னைக்கு பார்க்கலாம், இல்ல ஒரு 2-3 நாள் கழிச்சு பார்க்கலாம், இல்ல ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு பார்க்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன செய், திரும்ப போ. பேதுருவினுடைய வாழ்க்கையில இவ்வலைகள் கிளியத்தக்கதாக 2 படகுகள் அமிலத்தக்கதாக எப்போ அவர் மீன் பிடிச்சார் அப்படின்னா, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி என்ன செய்யறேன், வலையை போடுகிறேன்னு சொல்லிட்டு அவருடைய பிரயாசங்கள் அவருடைய பாடுகள் எல்லாம் மத்தியிலையும் திரும்ப ஆண்டவர் சொல்றாரு, என்ன செய்யறாருன்னா போட்டார். அப்பொழுது வலைகள் கிழிந்து போகத்தக்கதாக. பாருங்க, சூழ்நிலை மாறல, ஆண்டவர் வேற கடலுக்கு கூப்பிட்டு போகல, ஆண்டவர் வேற படகை எடுத்துட்டு கூப்பிட்டு போகல, ஆண்டவர் வலைய மாத்தல, படக மாத்தல, கடலை மாத்தல, அதே கடல் அதே ஆழத்துல அதே வலைய என்ன செய்யறாருன்னா போடுறாரு. எங்க நமக்கான ஆசீர்வாதம் மறைந்து இருக்குதுன்னா அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிறதுல, அவருடைய கட்டளைக்கு நம்ம கீழ்ப்படுகிறதுல நமக்கான ஆசீர்வாதங்களை தேவன் என்ன செய்யறாருன்னா வைத்திருக்கு. ஒருவேளை சாரிபாத் விதவை இல்ல நான் கொடுக்க மாட்டேன், இல்ல அந்த ஊழியக்காரரை நான் போஷிக்க முடியாதுன்னு ஒருவேளை சொல்லி இருந்தா அவளுடைய கதை வேற மாதிரி போயிருக்கும்.
அவளுடைய வாழ்க்கை வேற மாதிரி போயிருக்கும். அவ இப்ப அநேக நாள் அப்படிலாம் என்ன செய்ய முடியாது, இருந்திருக்க முடியாது. அப்ப நமக்கான ஆசீர்வாதத்தை தேவன் எங்க வச்சிருக்கிறார்னா, குறைவுகள் மத்தியிலும் அவருடைய கட்டளைகளுக்கு நாம் எவ்வளவாய் கீழ்ப்படுகிறோமோ அங்கதான் நமக்கான ஆசீர்வாதங்களை வச்சிருக்க. நம்ம பல நேரங்கள்ல சூழ்நிலை மாறட்டும், இந்த பிரச்சனை எல்லாம் மாறட்டும், அதெல்லாம் மாறட்டும், இது மாறட்டும், இப்படி என்ன செய்யற உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஒண்ணு இல்ல, நம்ம மாறினா, நம்ம ஒப்பு கொடுத்தா, நம்ம செவி கொடுத்தா, நம்ம கீழ்ப்படிஞ்சா நமக்கான ஆசீர்வாதங்களை மாற்ற தேவன் போதுமானவர். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, இந்த குறைச்சல்கள் மத்தியில ஏன் ஆண்டவர் சாரிபாத் விதவைக்கு கட்டளையிட்டார்? அவளே குறைச்சல்ல தான் இருக்கிறா. அவ கையில ஒரு படி மாவு தான் இருக்குது, பாத்திரத்துல கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்குது. ஆனா அவளுக்கு ஏன் ஆண்டவர் அப்படிப்பட்டதான ஒரு கட்டளையை இட்டார்னா, அவ குறைவதான் பார்க்கிறா. அவகிட்ட இருக்கிறது அந்த ஒரு படி மாவு, அவகிட்ட இருக்கிறது அந்த ஒரு படி எண்ணெய். ஆனா அதை கொண்டு தேவன் அற்புதம் செய்யணுங்கிறதுக்காக அவளுக்கென்று தேவன் ஒரு திட்டத்தை, அவளுக்கென்று தேவன் ஒரு ஏற்பாட்டை செய்யறார். அதுதான் என்ன அப்படின்னா, எலியா தீர்க்கதரிசியை பராமரிக்கும்படியாக என்ன செய்யறார்னா கட்டளை எடுக்கிறார். அந்த எலியா தீர்க்கதரிசிக்கு போசிக்க எலியா தீர்க்கதரிசியை பராமரிக்க எலியா தீர்க்கதரிசிக்கு கொடுக்க அங்க நிறைவான ஆசீர்வாதம் அப்படிங்கறத தேவன் என்ன செய்யறார்னா கட்டளை இடுகிறார். அப்போ அந்த தீர்க்கதரிசி அனுப்பப்பட்டது அப்படிங்கிறது தேவன் செய்ததான ஏற்பாடு, தேவன் செய்ததான திட்டம். நம்ம குறைச்சல்களை பார்க்கிறத விட்டுட்டு தேவன் நமக்கென்று வைத்திருக்கிறதான திட்டத்தை நாம் நோக்கி பார்க்கணும், அல்லது அந்த திட்டம் நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்தப்படணும் அப்படின்னா கீழ்ப்படிய கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். பாருங்க, சாரிபாத் அப்படிங்கிறது ஏதோ ஒரு இடம், ஒரு விதவையினுடைய வீடு அப்படிங்கிறது இல்ல. அது தேவன் நம்முடைய விசுவாசத்தை சோதித்து நம்முடைய குறைச்சல்களை, நம்முடைய குறைவை மகிமையாக மாற்றுகிறதான ஒரு இடம். சாரிபாத் விதவைக்கு ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா கட்டளையிட்டேன் அப்படின்னு எலியாட்ட சொல்றார். சாரிபாத் விதவை போய் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ற, ஆண்டவரே பானையில ஒரு படி மாவும் கலசத்துல கொஞ்சம் எண்ணெயும் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, எப்படியாவது என்னை ஆசீர்வதிங்க, எப்படியாவது என்னை என்ன செய்யுங்க, இந்த பஞ்சத்துல காப்பாற்றுங்க, எப்படியாவது இந்த பஞ்ச காலத்துல என் குடும்பத்தை போசிங்க அப்படின்னு சொல்லி சொல்றப்போ ஆண்டவர் சொல்றாரு, சரிப்பா, என் ஊழியக்காரன் நான் என்ன செய்யறேன், அனுப்புறேன், நீ அவரை என்ன செய், போசி. சில நேரங்கள்ல நம்முடைய விண்ணப்பங்களுக்கு தேவன் கொடுக்கக்கூடியதான பதில் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்கக்கூடிய பதிலா இருக்காது. நம்ம பல நேரங்கள்ல நம்முடைய ஜெபங்கள்ங்கிறது கூட எப்படி இருக்குதுன்னா, நம்ம ஜெபத்துல ஒரு காரியத்தை கேட்டு நம்ம சொல்ற மாதிரி, நம்ம கேட்கிற மாதிரி அவர் செய்யணும்னு என்ன செய்யறோம் நினைக்கிறோம். யோசுவா யுத்தம் நடந்துட்டு இருக்கிறப்ப, அமலேக்கு விரோதமான யுத்தம் நடந்துட்டு இருக்கிறப்போ சூரியனை பார்த்து நீ என்ன செய்யணும், தரித்து நில் அப்படின்னு என்ன செய்யறாருன்னா சொல்றார். சந்திரனையும் பார்த்து நீ என்ன செய்ய, தரித்து நில்னு சொல்றார். அங்க வசனம் சொல்லுது, கர்த்தர் ஒரு மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு இப்படி செய்தது, இதற்கு முன்னும் இல்லை அதற்கு பின்னும் இல்லைன்ட்டு. நம்ம பல நேரங்களில் யோசுவா மாதிரி தான் நம்மளும் என்ன செஞ்சிடும், மாற நினைக்கிறோம். நம்ம ஒண்ணு சொல்லிட்டோம்னா ஆண்டவர் அதைத்தான் என்ன செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை செய்யும் பொழுது நம்ம நினைக்கிறது நடக்கும். இப்ப ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா சொல்றாரு, நீ என்ன செய்யணும், அந்த எலியாவுக்கு என்ன செய்யணும், போசி என்று சொல்லி நான் உனக்கு கட்டளையிட்டேன் அப்படின்னு என்ன செய்யறாருன்னா சொல்றாரு. அப்போ குறைச்சல்கள் மத்தியில அவ எடுத்ததான தீர்மானம் அவளை என்ன செஞ்சனா ஆசீர்வதித்தது அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். சொல்றாரு, குடிக்கிறதுக்கு தண்ணீர் கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு போறப்போ அவர் இன்னொரு வார்த்தையை சொல்றாரு, என்ன செய்யணும், கொஞ்சம் அப்பமும் உன் கையில் கொண்டு வா. அவளுடைய சூழ்நிலை புரிஞ்சு பேசுறாரா புரியாம பேசுறாரா அப்படிங்கிறது அவளுக்கு புரியல. ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டார், ஆண்டவர் கட்டளையிட்டு இருக்கிறார், ஆண்டவர் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு இந்த தீர்க்கதரிசி என்ன செஞ்சிட்டார், வந்துட்டார். இவர் அப்பம் கொண்டு வா அப்படின்னு என்ன செய்யறார் சொல்றார். ஆனா என் சூழ்நிலை என்னங்கிறது இவருக்கு என்ன செய்யல, தெரியல. அப்படிங்கறதுக்காக தான் அவ தெரியப்படுத்துறதுக்காக சொல்றா, பானையிலே ஒரு படி மாவும் கலசத்துல கொஞ்சம் எண்ணெய் மாத்திரமே இருக்கிறது என்று சொல்லி உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு என்ன செய்யறேன் சொல்றேன்.
நீர் கர்த்தருடைய தீர்க்கதரிசின்னு எனக்கு தெரியும், கர்த்தர் தான் உம்மை அனுப்பி இருக்கிறார்னு தெரியும். ஆனா அந்த கர்த்தருடைய ஜீவனை கொண்டு நான் சொல்றேன், இவ்வளவுதான் என்ன செய்து இருக்குது. அதை சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் என்ன செய்யணும், ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்கிறதுக்கு என்ன செஞ்சேன், வந்த இடத்துல உம்முடைய பார்வையில் என்ன செஞ்சுட்டேன், பட்டுட்டேன். சரிப்பா போய் நீயும் உன் குமாரனும் சாப்பிடுங்க அப்படின்னு எலியா சொல்லுவாருன்னு பார்த்தா இல்ல. எலியா ரொம்ப நல்ல மனுஷன், அதனால சொல்றாரு, அதெல்லாம் அப்புறம் சாகலாம், நீ போய் என்ன செய், உன் வார்த்தையின்படி என்ன செய், ஆயத்தப்படுத்து. முதல்ல விறகு பொறுக்கிட்டியா, பொறுக்கிட்டேன் அப்படின்னா கிளம்பு, போய் முதல்ல என்ன செய், ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா அப்படின்னு என்ன செய்யறாருன்னா சொல்ற. அதற்கு பிறகு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். முதல்ல பண்ணி என்ன செய், கொண்டு வா, அதுக்கு பிறகு உன் பையனுக்கு பண்றது, அதுக்கு பிறகு உனக்கு பண்றது என்ன செய்யலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த குறைச்சல்கள் மத்தியில அந்த கட்டளைக்கு அவள் கீழ்ப்படிந்தாள் அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். 2வது காரியம், அந்த கடைசியை கொடுத்ததான அந்த விசுவாசம், faith that gives the lost. அதாவது இருக்கிறது இவ்வளவுதான், இருக்கிறது இவ்வளவுதான், இருக்கிறதே இவ்வளவுதான் அப்படிங்கிறதான ஒரு சூழ்நிலையில எலியா தீர்க்கதரிசி சொல்லிட்டாரு, பரவாயில்லப்பா அதெல்லாம் அப்புறம் பார்க்கல, நீ என்ன செய்யணும், முதல்ல என்ன செய், கொஞ்சம் கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பாருங்க, அது அவளுடைய கடைசி உணவு, அது அவளுடைய குமாரனுடைய கடைசி உணவு, அது அந்த குடும்பத்தினுடைய கடைசி உணவு. ஆனா அதை என்ன செய்யணும், கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறான்னு சொல்றாரு. அவ அதை போய் செஞ்சு கொண்டு வந்தா அப்படிங்கறது என்ன செய்யறோம் பார்க்க. விசுவாசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஏதோ மிச்ச மீதியை கொடுக்கறது இல்ல, இருப்பதை தேவனிடம் ஒப்படைப்பது. பராமரிக்க கட்டளையிட்டு இருக்கிறாருன்னு சொல்லி சொன்ன உடனே, எலியா வந்துட்டாருன்னு சொல்லி சொன்ன உடனே, கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிட்டு கொடுத்ததுக்கு பிறகு அவள் இருப்பதை கொண்டு வந்து கொடுத்தாள் அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். சாரிபாத் விதவையும் சரி, இயேசு கிறிஸ்துவினுடைய நாட்கள்ல காணிக்கை செலுத்தின அந்த விதவையும் சரி, அவள் 2 காசு போட்டாள் அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அவள் தன்னிடம் உள்ள அனைத்தையும் அந்த கடைசிய கர்த்தருக்கு கொடுத்தாள் அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். சில நேரங்கள்ல ஆண்டவருக்கு நம்ம என்ன கொடுக்கிறோம் அப்படிங்கிறது இல்ல, கொடுக்கக்கூடியது எவ்வளவு பெரியது, எவ்வளவு அதிகம், அது அந்த அமௌண்ட் என்ன, அந்த வேல்யூ என்ன, அதெல்லாம் ஆண்டவர் பார்க்கல. கொடுக்கக்கூடிய அந்த விசுவாசத்தை தேவன் என்ன செய்யறார். அப்ப இந்த சாரிபாத் விதவையை பொறுத்த வரைக்கும் அவ வீட்டுல என்ன மாவு இருக்கு, அவ வீட்டுல எவ்வளவு மாவு இருக்கு, அதெல்லாம் தேவன் பார்க்கல. அந்த குறைச்சல்கள் மத்தியில அவளுடைய விசுவாசத்தை தேவன் என்ன செய்யறான்னா, கொஞ்சம் மாவு, அதுல ஒரு சிறிய அடை. அப்போ கையில இருக்கக்கூடியது கொஞ்சம் தான், ஆனால் தேவன் அதை தொடும் பொழுது, தேவனுக்கென்று அதை அவள் கொடுக்கும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதம் அதுல வருது. தேவனுடைய ஆசீர்வாதம் அதுல வர்றப்போ அங்க ஒரு பெருக்கத்தை என்ன செய்யுதுன்னா சந்திக்குது. சாரிபாத் விதவை அதுல ஒரு 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 சிறிய அடைய பண்ணி எடுத்துட்டு போறா. நியாயமா பார்த்தா மாவு என்ன செஞ்சிருக்கணும், குறைஞ்சிருக்கணும். நியாயமா பார்த்தா எண்ணெய் என்ன செய்யணும், குறைஞ்சிருக்கணும். ஆனா திரும்பி வந்து மறுபடியும் பையனுக்கு செய்யறா, திரும்ப வந்து அவளுக்கு செய்யறா, மறுநாள் செய்யறா, அதுக்கு அடுத்த நாள் செய்யறா. ஆனா பானையில மாவு என்ன செய்யல, குறையல. பாத்திரத்துல எண்ணெய் என்ன செய்யல, குறையல. ஏன் அப்படின்னா அவளுடைய விசுவாசத்தை தேவன் ஆசீர்வதித்தார் அப்படின்னு என்ன செய்யறோம். இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கம் அந்த முடிவுல எல்லாருக்கும் என்ன செய்யுங்கன்னா பந்தி இருக்கும்படியா சொல்றாரு. அங்க ஏறத்தாழ 5000 பேர் இருக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடியது ஒரு வனாந்தரமான ஒரு இடம். அவங்க எங்கேயும் போய் அப்பம் வாங்கவும் முடியாது. என்ன இருக்குன்னு கேட்கிறப்ப 5 அப்பம் 2 மீன். இயேசு என்ன செய்யறாருன்னா அதை எடுத்து அதை கொண்டு வந்து அவருடைய கையில கொடுக்குறாங்க. அதை கொடுக்கிறப்போ அதை எடுத்து வானத்துக்கு நேரம் எடுத்து அதை ஸ்தோத்திரம் பண்ணி அதற்கு பிறகு என்ன செஞ்சாரு. அப்போ அதுக்கு பிறகு அதை என்ன செய்யறாங்கன்னா எல்லாம் வரிசையா உட்கார வச்சு எல்லாருக்கும் என்ன செய்யறாங்கன்னா கொடுக்குறாங்க. எல்லாரும் புசித்து திருப்தி அடைந்ததற்கு பிறகு 12 கூடைகள் நிறைய மீதம் எடுத்தார்கள்னு வசனம் சொல்லுது. எப்படி அந்த 5 அப்போ 2 மீனை வச்சுட்டு என்ன செய்ய முடியும்?
இதை வச்சு எத்தனை பேர் போஷிக்க முடியுங்கிறது தான் சீசர்களுடைய கவலை. ஒருவேளை இப்படி யோசிச்சிருக்கலாம், எல்லாரையும் அனுப்பி விட்டுட்டு நம்ம 12 பேர் இருக்கிறோம், இயேசுவோட சேர்த்து 13 பேர், நம்ம ஆளு கொஞ்சம் வச்சுட்டு சாப்பிட்டோம்னா நமக்கு போதுமானதா வேணா என்ன செய்யும் இருக்கும். அப்பவும் 2 மீன் ஏமாத்துறோம். இவங்க எல்லாம் மீன் பிடிக்கிற ஆட்கள். நம்ம தான் வாங்குற யோசிக்கணும், கிலோ என்ன விலைன்னு கேட்டுட்டு 1 கிலோ வாங்கலாமா 1/2 கிலோ வாங்கலாமான்னு யோசிக்கணும். இவங்கெல்லாம் மீனை பிடிச்சு அப்படியே சாப்பிட்ற ஆட்கள். ஆனா பாருங்க, எப்போ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய காரியத்தை நம்பி கர்த்தருடைய கரத்துல கொடுக்கிறோமோ அப்போ அங்க ஒரு ஆசீர்வாதம் வரும், அப்போ அங்க ஒரு பெருக்கம் வரும். நம்ம இன்னமும் திரும்ப திரும்ப குறைச்சல்கள், இன்னமும் நான் நெருக்கடியிலே இருக்கிறேன், இன்னமும் கடன் பிரச்சனையிலேயே இருக்கிறேன், இன்னமும் பொருளாதாரம் மாறல, இன்னமும் ஆசீர்வாதம் வரல அப்படின்னு சொல்லி சொல்றோமே, நம்முடைய விசுவாசத்தை தேவன் பார்க்கிறார். கர்த்தருடைய காரியத்துல எவ்வளவு உண்மையா இருக்கிறோம், தசம பாகங்கள்ல எவ்வளவு உண்மையா இருக்கிறோம், கர்த்தருக்கு கொடுக்கக்கூடிய காரியங்கள் எவ்வளவு உண்மையா இருக்கிறோம். என் சூழ்நிலை மாறட்டும், நான் கர்த்தருக்கு கொடுக்கிறேன். என் பிரச்சனை மாறட்டும், கர்த்தருக்கு நான் கொடுக்கிறேன். எனக்கு ப்ரமோஷன் வரட்டும், நான் கர்த்தருக்கு கொடுக்கிறேன். எனக்கு இன்கிரிமெண்ட் வரட்டும், கர்த்தருக்கு கொடுக்கிறேன். என் கடன் பிரச்சனை எல்லாம் மாறட்டும், நான் கர்த்தருக்கு கொடுக்கிறேன். இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோமே தவிர, அந்த நெருக்கடியான சூழ்நிலைகள்லையும் நான் கர்த்தருக்கென்று கொடுக்கிறத கர்த்தருக்கு கொடுக்கிறேன், நான் கர்த்தருக்கு உண்மையா இருப்பேன்னு சொல்லி நம்ம என்னைக்கு உண்மையா இருக்க நம்ம முயற்சிக்கிறோமோ அன்னைக்கு நம்முடைய சூழ்நிலை என்ன செய்யும், மாறும். தேவன் நம்முடைய சூழ்நிலையை மாற்ற போதுமானவராய் இருக்கிறார். இன்றைக்கும் நம்முடைய சூழ்நிலையை, இன்றைக்கும் நம்முடைய பிரச்சனையை மாற்ற தேவனுக்கு ஒரு நிமிஷம் போதும். ஆனால் நம்ம மாறாத வரைக்கும் நம்முடைய சூழ்நிலை மாறாது. இந்த சாரிபாத் விதவை அவள் குறைச்சல்கள் மத்தியில அவ விசுவாசத்தோட என்ன செய்யறா, கொடுக்கிறா. கொடுத்த பொழுது தேவன் அவளுடைய கொஞ்சத்தை ஆசீர்வதித்தார் அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். 3வது காரியம், miracle of the unfailing star. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு. உன் பாத்திரத்துல இருக்கக்கூடிய மாவையும் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் அவர் என்ன செய்வாரு, ஆசீர்வதிப்பார். அது என்ன செய்யாது, குறையாது. அத சாரிபாத் விதவையினுடைய வீட்டுல கர்த்தர் என்ன செய்யறாருன்னா காமிக்கிறாரு. 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனம் பார்க்கிறோம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு என்ன செய்யறார் சொல்றார். பாருங்க, என் வாக்கின்படி அன்றி மழையும் பனியும் பெய்யாதிருக்கும்னு அவர் சொன்னப்போ மழை பெய்யல, பனி என்ன செய்யல, பெய்யல. அதே போல கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும். நம்ம பெரும்பாலான நேரங்கள்ல இன்னைக்கு அப்படிங்கிற ஒரு குறுகின வட்டத்திற்குள் என்ன செய்யறோம் பார்க்கிறோம். சாரிபாத் விதவையினுடைய பார்வையும் அப்படிதான் இருந்துச்சு. பானையில கொஞ்சம் மாவு இருக்குது, கலசத்துல கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, அதை நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போகிறோம். எங்களுடைய கடைசி உணவு, எங்களுடைய கடைசி ஆகாரம், இதுக்கு மேல சாப்பிடறதுக்கு என்ன இல்ல, ஒண்ணு இல்ல, அவ்வளவுதான். இதுக்கு பிறகு பட்டினியா இருந்து நாங்க சாக வேண்டியதுதான் அப்படிங்கிறதான ஒரு நிலைமையில என்ன செய்யறான்னா அவ சொல்றா. ஆனா ஆண்டவர் அங்க என்ன சொல்றாரு, கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும். அவ இன்னைக்குதான் பாக்குறா. ஆனா அந்த கட்டளைக்கு அவள் கீழ்ப்படியும் பொழுது திரும்ப மழை பெய்கிற நாள் வரைக்கும் அந்த பாத்திரத்துல மாவு குறையக்கூடாது, கலசத்துல எண்ணெய் குறையக்கூடாதுன்னு கர்த்தர் கட்டளையிட்டார் அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். கர்த்தருடைய கட்டளை யோசிக்கிறதுக்கு மாத்திரம் இல்லை, கர்த்தருடைய கட்டளை கொடுங்கிறதுக்கு மாத்திரம் இல்லை. நீ எப்போ கொடுக்கறியோ அப்போ உனக்கான ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, மழை பெய்கிற வரைக்கும், சூழ்நிலை மாறுகிற வரைக்கும் பாத்திரத்துல மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்துல எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை. சாரிபாத் விதவையினுடைய பார்வை அன்றைக்கு, இன்னையோட எல்லாம் முடிய போகுதுன்னு நினைக்கிறான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்லப்பா, தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் வரைக்கும் மாவு எண்ணெய் செய்யறது இல்ல, குறைய போறது இல்ல அப்படின்னு சொல்லி சொல்ற. பாருங்க, ஆண்டவர் நாளைக்கானதை இன்னைக்கே தருவாருன்னு இல்ல, ஆனா இன்னைக்கானதை இன்னைக்கு என்ன செய்வார், தருவார். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடுகள் போதுமானது. இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்துல ஆண்டவர் அழகா நடத்தினாரு. எப்படின்னா, ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு மன்னாவை என்ன செஞ்சார், கொடுத்தார். நீங்க வாரத்துல 6 நாள் என்ன செய்யுங்க, காலையில எந்திரிச்சு என்ன செய், வனாந்தரத்துக்கு போ, அங்க உனக்கு என்ன செய்யும், மன்னா கிடைக்கும்.
அந்தந்த நாளுக்கு தேவையான அளவுக்கு, உன் குடும்பத்திற்கு தேவையான அளவுக்கு நீ என்ன செய், சேகரித்துக்கொள். நிறைய என்ன செய்யாத, எடுக்காத. அடுத்த நாளைக்கு என்ன செய்யாத, மீதி வைக்காத. அடுத்த நாளுக்கு நீ மீதி வைக்கிறப்போ அது என்ன செய்யும், அது என்ன செய்யும், பூச்சி பிடிக்கும், அது நாற்றம் எடுக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் அநேகர் என்ன செஞ்சாங்க, அதை மீதி வச்சாங்க. மீதி வச்சப்போ அது பூச்சி பிடித்து அது நாற்றம் எடுத்ததுன்னு வசனம் சொல்லுது. ஏன் அப்படி வச்சாங்க? நாளைக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ, இதே இடத்துல இதே மாதிரி மண்ணா நாளைக்கு இருக்குமோ இருக்காதோன்னு சொல்லி அவர்கள் விசுவாசம் இல்லாதவர்களாய் மறுநாளைக்கு சேர்த்து எடுத்து வச்சாங்க. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, அந்தந்த நாளுக்கு என்ன செய்யும், நாளைய தினத்தை தேவன் நடத்துவார். நாளை தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும் என்ன செஞ்சார், ஆண்டவர் சொன்னார். எதிர்காலத்தை தேவன் பார்த்துக் கொள்வார், எதிர்காலத்திற்கானவைகளை தேவன் பார்த்துக் கொள்வார். நம்ம இன்னைக்கு விசுவாசத்தோடு குறைச்சல்கள் மத்தியிலே நாம் கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளும் பொழுது எதிர்காலத்தை மகிமையாய் ஆசீர்வதிக்க அவர் போதுமானவர் அப்படின்னு என்ன செய்யறோம் பாருங்க. ஒரே நாள்ல 40 வருஷத்துக்கான ஆகாரத்தை கர்த்தர் என்ன செய்யல, கொடுக்கல. ஆனா அவங்களுக்கு அந்தந்த நாளுக்கான ஆகாரத்தை தேவன் கொடுத்தார். ஓய்வு நாள்ல நீங்க என்ன செய்ய வேண்டாம், வனாந்தரத்திற்கு மன்னாவை பொறுக்க போக வேண்டாம். ஓய்வு நாளுக்கு தேவையானது என்ன செய்யுங்க, அதுக்கு முந்தைய நாளே என்ன செய்யுங்கன்னா எடுத்துக்கங்கன்னு சொல்லி சொன்னார். அப்பொழுது அவர்கள் மீது வைத்த பொழுது அது என்ன செய்யலன்னா பூச்சி பிடிக்கல, அது என்ன செய்யலன்னா நாற்றம் எடுக்கல. எங்கெல்லாம் தேவ வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்தார்களோ அங்கெல்லாம் அது ஆசீர்வாதமா இருந்தது அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்க. நம்ம ஆண்டவருடைய ப்ரொவிஷன் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் ஒரேடியா கொடுக்க மாட்டாரு, ஆனா அனுதினமும் நம்முடைய தேவைகளை தேவன் சந்திக்க போதுமானவர். தேவனுடைய ஆசீர்வாதம் குவிந்து கிடக்காது, அது தொடர்ந்து பாய்ந்து கொண்டே இருக்கும். God's provision is not a one time supply but a continual flow. நாளைக்கு என்ன செய்யணுமோ அதை கத்த தருவார். நாளை மறுநாளைக்கு என்ன வேணுமோ அதை கத்த தருவார். அடுத்த மாதத்திற்கு என்ன தேவையோ அதை கத்த தருவார். அடுத்த வருஷத்திற்கு என்ன தேவையோ கத்த தருவார். கத்தர் சொல்லுகிறதான வார்த்தைகளுக்கு குறைச்சல்கள் மத்தியிலே நாம் கீழ்ப்படிந்து நடக்க நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது அந்தந்த நாளுக்கு தேவையான ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் போதுமானவர் அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். 4வது காரியம், இந்த சாரிபாத் விதவையினுடைய ஜெபத்துல 4வது காரியம் என்னன்னா, மரித்ததை உயிர்ப்பிக்கிறதான ஜெபம். பிரேயர் தட் ரிவைவ்ஸ் தி டெட். 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் பாருங்க. இவைகள் நடந்த பின்பு வீட்டுக்காரியாகிய அந்த ஸ்திரீயின் மகன் வியாதியிலே விழுந்தான். அவனுடைய சுவாசம் போகும் மட்டும் அவனுடைய வியாதி அதிகரித்து கொண்டே இருந்தது அப்படின்னு என்ன செய்யறோம். ஒரு பக்கம் பானையில மாவு குறையல, கலசத்துல எண்ணெய் குறையல, ஆனா பிரச்சனை வேறொரு ரூபத்துல என்ன செய்யுது வருது. குறைச்சல்கள் மத்தியில தேவன் போஷித்தார், குறைச்சல்கள் மத்தியில குடும்பத்தை தேவன் காப்பாற்றினார், குடும்பத்தை தேவன் பராமரித்தார், அதெல்லாம் சரி. ஆனா இப்ப பிரச்சனை வேறொரு இடத்துல இருந்து என்ன செய்து எழும்புது. அந்த வீட்டுக்காரியாகிய அந்த ஸ்திரீயினுடைய மகன் வியாதியில விழுந்தான் அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அவனுடைய சுவாசம் போகும் மட்டும் அவனுடைய வியாதி அதிகரித்து கொண்டே வந்தது. டே பை டே அந்த வியாதி என்ன செய்யணும், அதிகரிச்சுட்டே வருது. எது வரைக்கும் அப்படின்னா சுவாசம் போகும் மட்டும். அப்படின்னா என்ன அர்த்தம், அவன் செத்து போயிட்டான்னு அர்த்தம். ஒரு நாள் அவன் என்ன செஞ்சான், மரித்து போனான். 17ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல வந்து சொல்றா, அப்பொழுது அவள் எலியாவை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, எனக்கும் உமக்கும் என்ன, என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் குமாரனை சாக பண்ணுவோமா என்னிடத்தில் வந்தீர் என்றார். அதற்கு அவன், உன் மகனை என்னிடத்தில் தா என்று சொல்லி அவனை அவள் மடியிலிருந்து எடுத்து தான் தங்கி இருக்கிற மேல் வீட்டில் அவனை கொண்டு போய் தன் கட்டிலின் மேல் வைத்து, என் தேவனாகிய கர்த்தாவே, நான் தங்கி இருக்க இடம் கொடுத்த இந்த விதவையின் மகனை சாக பண்ணினதினால் அவளுக்கு துக்கத்தை வருவித்தீரோ என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் குப்புற விழுந்து, என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த பிள்ளையினுடைய ஆத்துமா இவனுக்குள் திரும்ப வர பண்ணும் என்று விண்ணப்பம் பண்ணினான் என்று சொல்லி என்ன செய்யறோம். இந்த மகன் வியாதிப்பட்டு என்ன செஞ்சான், மரித்து போனான். எலியா அங்க இருந்ததுனால அவ திரும்ப எலியாட்ட போய் முறையிட்ட பொழுது எலியா அந்த பிள்ளைக்காக ஜெபம் பண்றார். ஜெபம் பண்றப்போ அந்த பிள்ளையினுடைய ஆத்துமா திரும்ப அந்த பிள்ளைக்குள் வந்தது அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அப்போ சாரிபாத் அப்படிங்கிறது குறைச்சல்களை மாத்திரம் என்ன செய்யாது, நிறைவாக்காது. சாரிபாத் அப்படிங்கிறது
மரித்ததையும் உயிர்ப்பிக்கும் அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அந்த பையனுக்கு ஏதோ ஒரு வியாதி இருந்திருக்குது. அது பல நாட்களா என்ன செய்யுதுன்னா வளர்ந்துகிட்டே வந்திருக்குது. அது கடைசியில ஒரு நாள் என்ன செஞ்சுன்னா அந்த சுவாசம் போயிருச்சு, அந்த பையன் ஜீவனை விட்டான் அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அவள் பராமரித்தது, அவள் தேவனுடைய கட்டளைக்கு அவள் கீழ்ப்படிந்து அந்த பஞ்சகாலம் முழுவதுமாக அந்த ஊழியக்காரனை போஷித்ததனுடைய விளைவாக தேவன் என்ன செய்யறானா குறைவை மாத்திரம் என்ன செய்யல மாற்றல, மாறாக மரித்ததை அங்கே உயிர்ப்பித்து கொடுத்தார் அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். வாழ்க்கையில பல காரியங்கள் மரித்து போயிருக்கலாம், நம்ம ஆசைகள் மரித்து போயிருக்கலாம், நம்முடைய கனவுகள் மரித்து போயிருக்கலாம், நம்முடைய லட்சியங்கள் மரித்து போயிருக்கலாம். நான் இப்படிலாம் செய்யணும்னு நினைச்சேன், நான் இப்படிலாம் இருக்கணும்னு நினைச்சேன், நான் இப்படிலாம் பிசினஸ் பண்ணணும்னு நினைச்சேன், நான் இப்படி ஒரு கம்பெனி வைக்கணும்னு நினைச்சேன், நான் இத்தனை பேருக்கு வேலை கொடுக்கணும்னு நினைச்சேன், ஆனா இன்னைக்கு எதுவுமே இல்லை, இப்ப எதுவுமே இல்லை அப்படிலாம் இல்லை. குறைச்சல்கள் மத்தியில நாம் தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிய ஆரம்பிக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில மரித்து போனவைகளை தேவன் திரும்ப உயிரோடு கூட எழும்ப பண்ண அவர் போதுமானவர். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. மரித்து போன ஆசைகளுக்கு தேவன் உயிர் கொடுப்பார், மரித்து போன கனவுகளுக்கு தேவன் உயிர் கொடுப்பார், மரித்து போனதான சில நம்பிக்கைகளுக்கு தேவன் என்ன செய்வார்னா உயிர் கொடுக்க வல்லவர் அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். கடைசியா சாரிபாத் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி சொன்னா, சாரிபாத் அப்படிங்கிறது மெல்டிங் பிளேஸ், அதாவது ரிஃபைனிங் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். மெல்டிங் பிளேஸ்னா என்னது? ஒரு சுத்திகரிக்கக்கூடிய இடம்னா. இப்ப தங்கத்தை பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு குகையில வச்சு என்ன செய்வாங்கன்னா அந்த நெருப்புல வச்சு என்ன செய்வாங்கன்னா சூடு பண்ணுவாங்க. தங்கம் கிட்டத்தட்ட 1064 டிகிரி செல்சியஸ்ல அது சூடாகிறப்போ அது என்ன செய்யணும் அப்படியே திரவ நிலைக்கு என்ன செய்யும் வரும். இப்போ நம்ம நகைகள்லாம் 916 சொல்லுவாங்க, 91.6% தங்கம், மீதி இருக்கிறது கேடியம் சேர்த்திருப்பாங்க, செம்பு சேர்த்திருப்பாங்க. ஆனா இந்த சூட்டுல அதெல்லாம் என்ன செய்யாதுன்னா இருக்காது. 1000 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தங்கம் என்ன செய்யும் தாங்கும். அப்போ அந்த தங்கம் என்ன செய்யணும் அதுல வச்சு அந்த நெருப்புல வச்சு அதை சூடாக்குறப்போ அது சுத்திகரிக்கப்பட்டதான தங்கமா என்ன செய்யும் மாறும். அதுல சேர்க்கப்பட்ட அந்த கலப்பெல்லாம் என்ன செய்யணும் மாறி அதுல இருக்கக்கூடிய கசடுகள் எல்லாம் நீங்கி அது சுத்திகரிக்கப்பட்டதான தங்கமா என்ன செய்யணும் மாறும். இந்த சாரிபாத் அப்படிங்கிறதும் அதுதான். அது என்ன செய்யணும் தேவனுடைய பிள்ளைகளை சுத்திகரிக்க கூடியதான ஒரு இடம். இந்த பானையில கொஞ்சம் மாவு, கலசத்துல கொஞ்சம் எண்ணெய், இந்த அளவுக்கான நெருக்கடி, இந்த அளவுக்கான குறைச்சல், இந்த அளவுக்கான வறுமை, இந்த அளவுக்கான ஒரு நெருக்கடியான பாதையில கர்த்தர் உங்களை நடத்துறாருன்னு வைங்களேன், ஆண்டவர் உங்களை உருவாக்கிட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம். ஆண்டவர் உங்களை சுத்திகரிச்சிட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம். ஆண்டவர் உங்களை அந்த மெல்டிங் பிளேஸ்ல போட்டு என்ன செய்யறாருன்னா உருக்கிட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம். அது நம்மை அழித்து போடுவதற்கு அல்ல, அது நம்மை சுத்திகரிப்பதற்கு. தேவன் என்ன செய்யறனா நம்மை சில நேரங்கள்ல சுத்திகரிப்பதற்கு இப்படிப்பட்டதான பாதைகள்ல என்ன செய்வார்னா நடத்துவார். மல்கியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல பாருங்க, 2:3. ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார்? அவர் புடமிடுகிறவனுடைய அக்கினியை போலவும் வண்ணாருடைய சபுக்காரத்தை போலவும் இருப்பார். அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார். இப்ப ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, சில சூழ்நிலைகள் நம்ம நினைக்கிறோம், என் சூழ்நிலை ஆண்டவர் மாத்தல, என் பிரச்சனை ஆண்டவர் மாத்தல, நான் எவ்வளவு நாள் ஜெபம் பண்ணிட்டேன், எவ்வளவு உபவாசம் போட்டேன், ஒண்ணுமே இல்லை. அந்த சூழ்நிலைகள் நம்மை அழித்து போடுவதற்கு அல்ல, அந்த சூழ்நிலைகள் நம்மை உருவாக்குவதற்கு தேவன் அனுமதித்ததான காரியம். இத பேதுரு சொல்றப்போ சொல்றாரு, 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள்ல, இப்பொழுது நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிறதான பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். சில நேரங்கள்ல சோதனைகள் அதிகமாயிட்டே இருக்கும். பேதுரு சொல்றார், பலவிதமான சோதனைகள், பலவிதமான சோதனை. ஒரு பிரச்சனை முடியறதுக்குள்ள இன்னொரு பிரச்சனை,
ஒரு நெருக்கடி முடியறதுக்குள்ள இன்னொரு நெருக்கடி, அடுத்தடுத்து கண்டினியூவா ஏதாவது ஒரு பிரச்சனை எனக்கு வந்துகிட்டே இருக்குது. வசனம் சொல்லுது, அழிந்து போகிறதான புண் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேறப்பட்டதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு. பாருங்க, ஏன் இந்த சாரிபாத் விதவையினுடைய வீட்டுல ஆண்டவர் குறைச்சல் அனுமதிச்சார்னா, நிறைய இருக்கிறப்ப கொடுத்துடலாம், ஆனா குறைச்சல்கள் மத்தியில அவ எப்படி இருக்கிறாங்கிறத தேவன் என்ன செய்யறான்னா சோதிக்கிறார். அவளுடைய விசுவாசத்தை ஆண்டவர் என்ன செய்யறார், டெஸ்ட் பண்றார். அந்த விசுவாசத்துல அவளை சோதிச்சு பார்த்ததுக்கு பிறகு தேவன் அவளை ஆசீர்வதித்தார் அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். தங்கம் நெருப்பிலே சுத்திகரிக்கப்படுகிறதை போல தேவன் தம்முடைய பிள்ளைகளை சோதனைகளின் வழியாக, பாடுகளின் வழியாக என்ன செய்யறான்னா சுத்திகரிக்கிறார். சாரிபாத் என்பது தேவனுடைய சுத்திகரிப்பினுடைய இடம். ஆண்டவர் என்ன செய்யறன்னா சிலரை சுத்திகரிக்கிறார். யோபுவினுடைய வாழ்க்கை, யோபுவை தேவன் என்ன செய்யறார், சுத்திகரிக்கிறார். யோபுவுக்கு விசுவாசம் இருக்கதான் செய்து, ஆனா பிசாசு தேவ சந்நிதியில நின்று என்ன செய்யறான், குற்றம் சாட்டான். அவனை நீ விருதாவாகவா உண்மை சேவிக்கிறான், இவ்வளோ ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறீங்க, இவ்வளோ நன்மைகளை கொடுத்திருக்கீங்க, இவ்வளோ குடும்பத்தை கொடுத்திருக்கிறீங்க. ஒவ்வொன்னையா எடுத்ததுக்கு பிறகும் யோபு கர்த்தரை என்ன செய்யல, தூசிக்கல. யோபு கர்த்தரை என்ன செய்யல, குறை சொல்லல. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார்னு சொல்லிட்டு கர்த்தர் மேல் என்ன செஞ்சார்னா விசுவாசம் வைத்திருந்தார். நண்பர்கள் எல்லாம் பேசுறாங்க, மனைவி பேசுறாங்க, ஆனா யோபு ஒரே ஒரு காரியத்துல சொல்றார், இல்ல, என் மீட்பர் உயிரோடு கூட என்ன செய்யறாருன்னா இருக்கிறார். கடைசி நாட்களில் அவரை என்ன செய்வேன், நான் பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என்னுடைய கண்களே அவரை பார்க்கும் என்ன செய்யறார் சொல்றாரு, என் மீட்பர். அந்த வார்த்தையினுடைய பொருள் என்னன்னா, இந்த சூழ்நிலைகளிலிருந்து என்னை மீட்டுக்கொள்ள அவர் போதுமானவர். இப்பொழுது நான் போய்கொண்டிருக்கிற இந்த கடினமான பாதையிலிருந்து என்னை மீட்டுக்கொள்ள, மீட்டெடுக்க அவர் போதுமானவர். என்னுடைய சூழ்நிலைகளை மாற்றி அமைக்க அந்த மீட்பர் போதுமானவர். யோபு அதை சொல்றார். சொல்லிட்டு தான் 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல சொல்றாரு, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், செய்ய நினைத்தது தடைபடாதுன்னு சொல்லிட்டு 42:5 சொல்றாரு, என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது அப்படின்னு சொல்லி. சில சோதனைகள் நம்மை அழித்து போட அல்ல, நம்மை ஆசீர்வதிக்க தேவன் அனுப்பினது. சோதனைகள் மத்தியில, குறைச்சல்கள் மத்தியில எப்ப நம்ம விசுவாசத்தை காண்பிக்க ஆரம்பிக்கிறோமோ, எப்ப விசுவாச வாழ்க்கையை ஆரம்பிக்கிறோமோ, கர்த்தர் நடத்துவார், என் குடும்பத்தை தேவன் பராமரிப்பார், என் குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிப்பார்னு சொல்லிட்டு எப்போ நம்ம தேவனை சார்ந்து நிற்கிறோமோ. யோபுக்குள்ள அந்த விசுவாசம் இருந்துச்சு. எல்லாத்தையும் இழந்து அவன் தெருவில் உட்கார்ந்துட்டு இருக்கிறப்ப கூட அவன் ஆண்டவரை பார்த்து சொன்னான், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. இன்னைக்கு என் வாழ்க்கையை நீங்க மாற்றணும்னு நினைச்சாலும் மாத்தலாம், நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. அதை என்ன செஞ்சார்னா நம்பினார். அதை என்ன செஞ்சார்னா நம்பினார். நம்ம லைஃப்ல ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார், நம்ம மாறணும்னு எதிர்பார்க்கிறார். ஆபிரகாம் அழைச்சு ஆபிரகாமுக்கு உடனே பிள்ளைக கொடுக்கணுங்கிறது அது தேவனுக்கு ரொம்ப சாதாரண காரியம். ஆனா ஆபிரகாமுக்குள்ள சில விசுவாச குறைச்சல்கள் இருந்துச்சு, ஆபிரகாமுக்குள்ள சில மீறுதல்கள் இருந்துச்சு. எலியேசர் உமக்கு முன்பாக பிழைப்பானாக சொன்னார். அதுக்கு பிறகு சாராள் சொல்றா, ஆகாரை சேர்த்துக்கொள்ளும், அவள் மூலமா என்னுடைய குடும்பம் கட்டப்படும் சொல்லி சொன்னப்போ சரின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சார்னா அதுக்கும் சம்மதிச்சார். நியாயமா கர்த்தர்ட்ட என்ன செய்யணும், போய் நின்றுக்கணும். ஆண்டவரே, ஆகார் மூலமா என் குடும்பம் கட்டப்படுமா அல்லது சாராள் மூலமா என்னுடைய குடும்பம் கட்டப்படுமா? ஆண்டவர்கிட்ட போய் என்ன செய்யணும், நின்றுக்கணும். குறைச்சல்கள் மத்தியிலையும் நெருக்கடிகள் மத்தியிலையும் கர்த்தருடைய சமூகத்துல போய் என்ன செய்யணும், நின்றுக்கணும். ஆனா என்ன செய்யல, நிக்கல. அதுக்கு பிறகு தேவன் சொல்றாரு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய். தேவையில்லாத சில காரியங்களை நீ என்ன செய்யாத, பண்ணாத. அதை பண்ணிடலாம், இதை பண்ணிடலாம். எலியேசர் மூலமா என்னுடைய குடும்பம் கட்டப்படட்டும், ஆகார் மூலமா என்னுடைய குடும்பம் கட்டப்படட்டும், இஸ்மவேல் எனக்கு முன்பாக பிழைப்பானாக, எலியேசர் எனக்கு முன்பாக பிழைப்பானாக. இல்ல, வாக்குத்தத்தம் பண்ணினவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி என்னே நம்பி இருந்தா ஆண்டவர் சொல்ல. ஒரு கட்டத்துல ஆபிரகாம் முழுக்க முழுக்க கர்த்தரை என்ன செய்யறார்னா நம்பி, வாக்குத்தத்தம் பண்ணினவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி விசுவாசத்தில் வல்லவனானான் அப்படின்னு வசனம் சொல்லுது. என்னைக்கு ஆபிரகாம் விசுவாசத்தில் வல்லவன் ஆனானோ அதுக்கு பிறகு எந்த காரியத்திலையும்
தடுமாற்றமே வரல. அது எது வரைக்கும் அப்படின்னா, நேச குமாரனை தூக்கி பலியிடும்படியா என்ன செய்யணும் கிடத்துன்னு சொல்றப்ப கூட அதையும் செய்வதற்கு அவர் ஆயத்தமாய் இருந்தார். பாருங்க, ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கக்கூடிய காரியம் ஒண்ணுதான். அவர் சொல்லுகிறதான காரியத்திற்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையை பரிபூரணமாக மாற்றுவார். சாரிபாத் அப்படிங்கிறது ஒரு பஞ்சத்தின் முகவரி அல்ல, அது பரிபூரணத்தினுடைய வாசல். சாரிபாத் அப்படிங்கிறது அவ கீழ்ப்படிய ஆரம்பித்த பொழுது அவளுடைய வாழ்க்கை பஞ்சத்துல தான் இருந்துச்சு. அவளுடைய வாழ்க்கை முடியக்கூடியதான தருவாயில தான் இருந்துச்சு. அவளுடைய வாழ்க்கை மரண தருவாயில தான் இருந்துச்சு. ஆனால் என்றைக்கு அந்த குறைச்சல் மத்தியில, என்றைக்கு அந்த பஞ்சத்தின் மத்தியில அவள் கீழ்ப்படிய ஆரம்பித்தாளோ அன்றைக்கு அந்த பஞ்சம் மாறி அது பரிபூரணத்தினுடைய ஆசீர்வாதமாக மாறினது அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். மெல்டிங் பாயிண்ட், அந்த சூடு பண்றப்போ அது அது என்ன ஆகும் அப்படின்னா அதிகமான ஹீட்டை கொடுப்பாங்க. அந்த ஹீட்ல அந்த கசடுகள் எல்லாம் என்ன செய்யணும் மேல வந்துடும். அதை தூக்கி வெளியில போட்டதுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா தங்கம், சுத்தமான தங்கம் என்ன செய்யணும் கீழே தங்கி இருக்கும். நம்ம வாழ்க்கையை ஆண்டவர் சோதிக்கும் பொழுது எல்லா சோதனைகள் மத்தியிலையும் விசுவாசத்தோடு கூட நாம் இருப்போம். ஆனால் தேவன் நம்முடைய வாழ்க்கையை அந்த அந்த தங்கத்துக்கு ஒப்பானதாக மகிமையானதாக மாற்றுவார். ஆமென். கண்களை மூடி ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதி.